வணக்கம் சீனியர் கூட்டுறவு அலுவலர்கள் ஓய்வு அவர்களின் 4வது வருட சந்திப்பு கூட்டம் ஆகஸ்ட் 30, 2025 அன்று சென்னையில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அலுவலகத்தில் 4வது தளத்தில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு நினைவரங்கத்தில் நடைபெற்றது. காலை 10:30 முதல் மாலை 5 மணி வரை நடைபெற்ற இந்த நிகழ்வில் பெருமளவில் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்வின் காணொளியின் முதல் பகுதியை இங்கு காணலாம். முதல் பகுதியில் வரவேற்புரை அட்மின் அவர்களின் துவக்க உரை மற்றும் 2024 முதல் 2025 வரை குழு கடந்து வந்த பாதை பற்றிய உரையும் இடம்பெற்றுள்ளது. வாருங்கள், போவோம், காண்போம். அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமிழந்து செய்ய மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. பிரிந்து சென்ற மதிப்புக்குரிய திரு தோசாம் ஐயா, திரு கண்டிப்பன் ஐயா, திரு அந்தோனம் ஐயா, திரு வேல்சாம் ஐயா அவர்கள் நினைவாக ஒரு நிமிடம் மௌனம் நிச்சயிக்குமாறு நிறுத்து கொண்டு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய 4வது சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று முதலில் வரவேற்பதில் குழுவின் சார்பாக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்காக தொடர்ந்து நாம் நடேசன் கூட்டுறவு பயிற்சி கல்லூரியிலே நாம் நடத்தி கொண்டிருந்தோம். இருப்பினும் நாமெல்லாம் பணியாற்றிய இந்த கூட்டுறவுத்துறையினுடைய தலைமை அலுவலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு கூட்டரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதை அறிந்து இங்கேயே அந்த கூட்டத்தை நடத்தினோம் என்று சொன்னால் சிறப்பாக இருக்கின்ற முறையிலே தான் இந்த இடத்தை தேர்வு செய்து நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது உண்மையிலேயே நமக்கெல்லாம் ஒரு பெருமை தரக்கூடிய விஷயமாக இது அமைந்திருக்கிறது. இன்றைக்கு வருடத்திற்கு ஒரு முறை சந்திப்பு என்பது ஏதோ வந்தோம் கலைந்தோம் பேசினோம் என்று அல்ல. நாமெல்லாம் இன்றைக்கு இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஒருவரை ஒருவர் நாம் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து நாமெல்லாம் முதியோர்கள் அல்ல இளைஞர்கள் என்ற உணர்வை ஏற்படுத்துவதற்கான அந்த சந்திப்பு என்ற முறையிலே தான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்விலே இன்றைக்கு அனைவரும் வந்திருந்து சிறப்பு செய்திருப்பதற்கு குழுவின் சார்பாக மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நண்பர்களே, இன்றைக்கு நாம் எல்லாம் அரசு பணியில இருந்து அரசு பணியை நிறைவு செய்திருக்கிறோம். ஓய்வு பெற்றோம் என்று சொல்வதை விட நிறைவு செய்திருக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் தொடர்ந்து இந்த குழுவில் இருக்கக்கூடிய பலர் பல்வேறு விதமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு நாம் அரசு பணியிலே பணிபுரிந்து இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான ஓய்வூதியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஓய்வூதியம் என்பது எதிர்காலத்திலே ஒரு கேள்விக்குறியாக மாறக்கூடிய சூழ்நிலை என்பது நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஏதோ அரசாங்கங்களுடைய நடவடிக்கை என்பது எப்படி இருக்கிறது என்று சொன்னால்
இருக்கின்ற ஓய்வூதியத்தை பறிக்கின்ற முயற்சியிலே இன்றைக்கு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப நாம எல்லாம் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பிலே இருக்கின்றோம் என்றதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாமெல்லாம் வருடத்திற்கு ஒரு முறை வாழ்வுரிமை சான்று அளிக்க வேண்டியிருக்கிறது. கடந்த காலங்களில் ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலே அந்த வாழ்வுரிமை சான்று என்பது 3 மாத காலத்திலே நாம் அளித்துக் கொண்டு இருந்தோம். அது கடுமையான வெயில் என்ற காரணத்தினால் அந்த 3 மாத காலத்தை நீக்கிவிட்டு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் என்று அந்த 3 மாத காலத்திலே அந்த வாழ்வுரிமை அளிக்க அரசாங்கம் உத்தரவிட்டது. ஆனால் தற்போது அதையும் நீக்கிவிட்டு எந்த மாதத்தில் நாம் ஓய்வு பெறுகிறோமோ அந்த மாதத்திலே நம்மளுடைய வாழ்வுரிமை சான்றை அளிக்க வேண்டும் என்றும், அப்படி தவறினால் 1 மாத கால அவகாசத்திலே அந்த வாழ்வுரிமை சான்றை அளிக்கலாம் என்று அரசாங்கம் உத்தரவிட்டிருந்தது. இன்றைக்கு அப்படிப்பட்ட வாழ்வுரிமை சான்று அலுவலகத்திலே நேரடியாக போய் சென்று நாம் அளித்திருந்த காலம் போய் இன்றைக்கு ஏராளமான பல திட்டங்கள் என்பது வந்திருக்கிறது. அஞ்சல் அலுவலகம் மூலமாக அதை செய்யலாம், அல்லது ஜீவன் பிரமான் மூலமாக செய்யலாம். இன்றைக்கு தமிழக அரசு அந்த கருவறைத்துறை காரணமாக களஞ்சியம் என்ற ஒரு ஆப்பையும் இன்றைக்கு டவுன்லோட் செய்திருக்கிறார்கள். ஆனால் இதில் என்ன விஷயம் என்று சொன்னால், இந்த களஞ்சியம் ஆப் வந்த பிறகு அஞ்சல் அலுவலகத்தில் செய்கின்ற அந்த வாழ்வுரிமை சான்று என்பது இன்றைய வரையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 நாட்களிலே அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு மாறி 4 மாத காலமாகியும் ஒரு சிலருக்கு வராத ஒரு சூழ்நிலை என்பது இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ஜீவன் பிரமாணிலையும் இன்றைக்கு அந்த வாழ்வுரிமை சான்று என்பது சரியான முறையிலே அது ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை போய் களஞ்சியம் ஆப்பில் மட்டுமே இன்றைக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. இந்த களஞ்சியம் ஆப் பொறுத்தவரையிலே இன்றைக்கு அதில் இருக்கக்கூடிய அதை டவுன்லோட் செய்வது என்பது ஏற்கனவே நம்மளுடைய மூத்த கூடுதல் பதிவாளர் பணியாளர் ராஜசேகரன் அவர்கள் அதில் போட்டிருந்தாங்க. அந்த நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நண்பர்கள் சில பேரும் போட்டு இருந்தாங்க. இப்போ இந்த களஞ்சியம் ஆப் என்பது அது பட்டன் போனில் வராது, ஆண்ட்ராய்ட் போனில் மட்டும்தான் வரும். இந்த ஆண்ட்ராய்ட் போனில் கூட பிளே ஸ்டோரில் ஃபேஸ் ஆர்டியும் சேர்ந்து அதை டவுன்லோட் பண்ணாதான் அந்த களஞ்சியம் ஆப் என்பது எடுக்க முடியும் என்பதுதான் இன்னைக்கு ஒரு தகவலாக தெரிவித்துக்கிறேன். ஏன்னு சொன்னால், நம்மெல்லாம் வயதானத்தில் அந்த அலுவலகத்துக்கு போய் அங்கே போனீங்கன்னா, இன்னைக்கு பிபிஓ அலுவலகம் சென்னையில் இருக்கக்கூடிய பிபிஓ அலுவலகத்தில் தினசரி காலையில் ஒரு 300க்கு மேற்பட்ட அந்த ஓய்வூதியர்கள் அங்கே சிரமப்பட்டு இருக்காங்க. இப்போ அது தேவையில்லை, நம்ம வீட்டில் இருந்தே பண்ணலாம். அப்போ அந்த களஞ்சியம் ஆப்பை அந்த பிளே ஸ்டோர் மூலமாக டவுன்லோட் பண்ணி அதை ஃபேஸ் ஆர்டியும் அக்செப்ட் பண்ண பிறகு நம்ம அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு 2 விதமாக இருக்கு. எல்லாரும் பிபிஓ நம்பரை போட்டால் அது ஓப்பன் ஆகிடும்னு நினைக்கிறோம். ஆனால் பிபிஓ நம்பரை போட்டால் ஓப்பன் ஆகாது. பென்ஷன் ஐடி அவங்க ஒரு நம்பர் வச்சிருக்காங்க. அப்போ அந்த களஞ்சியம் ஆப்லேயே அதை நம்மளுடைய பென் ஐடி போடுறதுக்கு நம்மளுடைய நோ யுவர் பென் ஐடின்னு கேட்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு நம்ம பிபிஓ நம்பர் போட்டோம்னு சொன்னால் அந்த பென் ஐடி நம்பர் நமக்கு கிடைச்சிடும். அப்போ பென் ஐடி நம்பரை நம்ம போட்டுட்டு பாஸ்வேர்டு நம்மளுடைய பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருடம் 8 டிஜிட்ல அதை போட்ட உடனே அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளுடைய போன்ல ஓடிபி வரும். இப்போ இந்த ஓடிபி கூட பலர் பழைய போன் நம்பரை கொடுத்துருப்போம், அந்த போனுக்கு தான் ஓடிபி வரும். கரண்ட்ல வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு அந்த ஓடிபி வராது. அப்போ அந்த ஓடிபி வந்த பிறகு அந்த ஓடிபியை நம்ம அதில் பதிவு பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு நம்ம எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா அதில் ப்ரொஃபைல் வரும், ரிப்போர்ட்ஸ் வரும், ஃபார்ம் 16 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மஸ்டரிங்னு ஒன்று காலம் இருக்காது. அந்த மஸ்டரிங்கை கிளிக் பண்ண உடனே முதல்ல யாருடைய ஃபோன் வச்சிருந்தோமோ அவங்களுக்கு மட்டுமே வந்திருந்தது. இப்போ அதில் செல்ஃப் அதர்ஸ்னு 2 காலம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ செல்ஃப் எடுத்தீங்கன்னா அதை நம்ம கிளிக் பண்ண உடனே அதில் எல்லா டீட்டெயிலும் வந்துடும். ஏற்கனவே நம்ம ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்துடும். வந்த உடனே கீழே கேப்சரிங் பேஸ்ன்னு ஒரு காலம் வரும். அந்த கேப்சரிங் பேஸை நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்ம செல்ஃபாகவே நம்மளுடைய முகத்தை காமிச்சு கண்ணை அசைவு கண்ணு சிமிட்டினோம்னா அது சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும், ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ அது களஞ்சியம் ஆப்பில் ரொம்ப ஈஸியாக வரக்கூடிய ஒரு ஆப்ன்றதை தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம பட்டன் ஃபோன் வச்சுருக்காங்க நிறைய பேர். இப்போ நம்மளுடைய பட்டன் ஃபோனில் ஓடிபி மட்டும்தான் நமக்கு அது தேவைப்படுது. அப்போ நம்ம வீட்டில் பேரனோ பேத்தியோ இல்லாட்டி நம்மளுடைய மகனோ யாராவது ஃபோன் வச்சுருந்தாங்கன்னா இந்த களஞ்சியம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த நம்பர் ஓடிபி வாங்கிட்டோம்னா இந்த ஃபோன்லேருந்தே நம்ம எல்லா வேலையும் பண்ணிடலாம். இதுதான் சிரமம் இல்லாத இருக்கிறது இன்றைக்கு தகவலாக தெரிவிச்சுக்கிறேன். இதில் கூட என்ன விஷயம்னு சொன்னால்,
அந்த களஞ்சியத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரொஃபைல்லையோ அல்ல மற்ற விஷயங்களையோ நம்மளுடைய அட்ரஸோ அல்லது நம்மளுடைய பேன் நம்பரோ அல்லது நம்மளுடைய இதை தவறாக இருந்ததுன்னு சொன்னால் அதை நம்ம சரி பண்ணிடலாம். அதிலே கிளிக் பண்ண அப்ளைன்னு மேலே போயிட்டு கிளிக் பண்ணிட்டு கீழே நம்ம அந்த டாட் போட்டோம்னா எப்படி நம்ம வந்து நம்மளுடைய பட்டனில் வந்து நம்ம மெசேஜ் அனுப்புறதுக்கு டாட் வருமோ அது மாதிரி வந்ததுன்னா அதை நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா அதை சேவ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய கரெக்ட் பண்ணிடலாம். அதனால் பெரும்பாலும் இந்த களஞ்சிய ஆப்பை டவுன்லோட் பண்ணணுன்றது தான் என்னுடைய ரிக்வஸ்டாக இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் ஏராளமான குளறுபடிகள் வந்து இருக்கு. இன்னைக்கு ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் மேலே அந்த குறைபாடுகள் இல்லை. இது வந்து விப்ரோ கிட்ட ஒப்படைச்சு விப்ரோ மூலமாக ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சரியான விதத்தில் சில புள்ளி விவரங்களை அப்லோட் பண்ணல. சமீபத்தில் நமக்கு ஏற்பட்ட அனுபவம் என்னன்னு சொன்னால் ஒரு நண்பருக்கு போய் பார்த்தோம். அவர் எல்லாம் பண்ணிட்டாரு, ஃபேஸ் கேப்சரிங் ஆகுது எல்லாம் ஆகுது, ஆனால் வந்து வரவே மாட்டேங்குது. கடைசியில் என்னன்னு போய் பார்த்தா ஆதார் நம்பர் அவருடைய ஏற்கனவே இறந்து போன கணவருடைய ஆதார் நம்பரு அதில் பதிவாயிருக்கிறதுனால இவங்க ஆதார் மேட்ச் ஆகலைன்னு சொல்லி அது கடைசி வரையும் அக்செப்ட் பண்ணாத 4 மாத காலம் அவங்களுக்கு ஓய்வூதியமே வராத ஒரு சூழ்நிலையில் இப்போ அதை போய் நம்ம நேரடியாக ட்ரெஷரியில் சொல்லி அதை பதிவு பண்ணி மாற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகுதுன்றது ஒரு விஷயம். நான் போஸ்ட் ஆஃபீஸ் சொன்ன பாருங்க, நம்மளிடையே இருந்த நம்ம குழுவில் இருக்கிற நண்பர் தேவராஜ் அவர்கள் அவங்க அமெரிக்காவில் இப்போ இருக்காங்க. அவர் வந்து ஏப்ரல் மாதம் அவருக்கு வந்து இந்த மஸ்டிங் டியூ அவர் போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணிட்டு ஏப்ரல் மாதமே அமெரிக்கா போயிட்டார். இன்னை வரையும் அவருக்கு அப்லோட் ஆகாத கடைசியில் பென்ஷன் ஆஃபீஸில் போய் சொன்ன பிறகு என்ன சொன்னாங்க, அந்த களஞ்சி ஆப்பில் மட்டும்தான் இப்போ பண்ண முடியும், இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய எம்பசியில் போய் அதை பதிவு பண்ணால் நான் வீடியோவில் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது சாத்தியமானா சாத்தியம் இல்லாத ஒரு சூழ்நிலை. அதனால் தயவுசெய்து போஸ்ட் ஆஃபீஸு பழைய மாதிரி நம்பிக்கிட்டு போகாதீங்க. ஜீவன பிரமாணம் பழைய மாதிரி முழுமையாக இல்லை. களஞ்சியம் ஒன்று இன்னைக்கு நம்மளுடைய வாழ்வு உரிமைக்கான தீர்வு. அலுவலகத்துக்கு போகிறவங்க போகிறது வந்து தவறில்லை, ஆனால் நம்ம அங்கே போய் கஷ்டப்பட வேண்டாம். நெருக்கடியான ஒரு சூழ்நிலை போய் அங்கேருந்து ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க. அதனால் அந்த இது தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்து இருக்காங்க. இவர்கள் வந்து காலம் சென்றாங்க. இப்போ அவங்களுக்கு இது போன்ற விஷயங்களை வந்து செய்வதற்கு அவங்க குடும்பத்தில் யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இப்போ சமீபத்தில் நம்ம குரூப்லேயே இல்லை துணை பதிவாளர் லட்சுமி நாராயணன் அவர் இறந்து போயிட்டார் டிஆர். அவங்க பையன் வந்து சிங்கப்பூரில் இருக்கார். அவர் அந்த இறந்து போனா வந்துட்டு உடனே அவர் வந்து சிங்கப்பூர் போயிட்டார். அப்போ அவருக்கு பென்ஷனை வந்து ஸ்டாப் பண்ண, ஏன்னா அவர் 16 ஜூன் மாதம் 16ஆம் தேதி இருக்கிறார். இப்போ என்ன பிரச்சனைனா நம்ம உடனே ஸ்டாப் பேமெண்ட் 20ஆம் தேதிக்குள்ள கொடுக்கலன்னு சொன்னால் நமக்கு முழுமையான பென்ஷனை போட்டுருவாங்க. அப்போ அது போட்ட பிறகு மறுபடியும் நம்ம ஃபேமிலி பென்ஷனை அப்ளை பண்ணணும்னு சொன்னால் இந்த 1 மாத ஊதியத்தை பேங்க்ல போய் நம்ம செலுத்திட்டு அதுக்கப்புறம் திரும்ப வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால வந்து இறந்தவுடன் நம்ம டெஸ்ட் சர்டிஃபிகேட் வரணும்னு அவசியம் இல்லை. உடனடியாக ஒரு கடிதம் மூலமாக இந்த தேதியில ஒரு இறந்துட்டாருன்னு ஒரு ரிப்போர்ட் பண்ணிட்டோம்னா ஸ்டாப் பேமெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ராசஸ் எல்லாம் ஃபுல்லாக பண்ணலாம். அதில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் நம்ம ஸ்பவுஸ் இருந்தால் போதும், அதுக்கு லீகல் ஏர் தேவையில்லை. நிறைய பேர் லீகல் ஏர் வந்தவரை தான் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அது தேவை கிடையாது. ஸ்பவுஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டெத் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். டெத் சர்டிஃபிகேட் வந்தோன்னா அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி நம்ம அட்டஸ்டேஷன் வாங்கணும். இதில் இன்னொரு நடைமுறை என்னாச்சுன்னு சொன்னால் இப்போ அந்த கேஸில் நான் சொன்ன லட்சுமி நாராயணன் இதில் அவர் வந்து பென்ஷன் புக்கில் என்ன எழுதியிருக்காருன்னா அவருடைய மனைவியின் பெயரை வந்து சீதாலட்சுமிக்கு SITALAKSHMIன்னு போட்டார். ஆனால் இவங்களுடைய ஆதாரு பேனு எல்லாத்துலேயும் சீதாலட்சுமி SEETHALAKSHMIன்னு இருக்கிறனால அது மேட்ச் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவர் நோட்டரி ஒன்று வாங்க சொன்னாங்க. இவங்க தான் போத் நேம் ஆர் சேம் அப்படின்னு ஒரு நோட்டரி அதையும் வாங்கி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. அதனால நம்ம பென்ஷன் புக்கில் என்ன இருக்கோ இப்போ நம்மளாம் வந்து ஓய்வூதியராக இருக்கிறதுனால நம்மளுடைய துணைவியாரோ இணையரோ வந்து எப்படி இருக்குதுன்றத தயவுசெய்து இப்போ சரியாக பார்த்துருங்க. ஏன்னா நம்ம உதவி செய்கிறவங்க வீட்டில் யாரும் இல்லைன்னு சொன்னால் அவங்க பின்னாடி சிரமப்படக்கூடாது. அதனால் இப்பயே நீங்கள் நம்மளுடைய பென்ஷன் இதில் அவங்களுடைய பெயர் எப்படி இருக்குன்றது செக் பண்ணிட்டு ஸ்பெல்லிங்லாம் சரியாக இருக்கான்னு ஆதாரோ இல்லை பேன்லையோ வேற மாதிரி இருந்ததுன்னா இப்பயே அதெல்லாம் சரி பண்ணுவதற்கான நடவடிக்கையும் செய்துட்டேன்னு சொன்னால் எதிர்காலத்தில் அவர்களுக்கு நம்ம சிரமம் என்னடா போன பிறகு இந்த ஆள் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு, கடைசியில் இதையும் ஒழுங்காக வாங்க முடியலையென்ற அந்த மனநிலையை நாம் ஏற்படுத்தாது இருப்பதற்கு இதுவும் வந்து உதவிகரமாக தயவுசெய்து எல்லாரும் செய்யணுன்றியும் இந்த வேண்டுகோளையும் நான் விடுகிறேன். அவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்த மாதிரி பண்ணோம். இன்னும் யாரெல்லாம் முடியலையோ தயவுசெய்து என்னுடைய ஃபோன் நம்பர் நான் போன மீட்டிங்களோட சொன்னேன், நீங்கள் தயவுசெய்து சொல்லுங்கள். நான் நிச்சயமாக எந்த இதில் இப்போ நாராயணன் இருக்கார் செங்கல்பட்டுலேருந்து வந்திருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் முழுசாக இந்த மஸ்டிங் வேலையை வீடாக போய் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ வயதானவர்கள் வீட்டில் போய் நாங்கள் பார்க்குறோம்.
இதில் வெறும் ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் இல்லை. ஏது நாராயண் நாராயண் அவரும் நானும் இணைந்து மன்னிவாக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு, கிட்டத்தட்ட 1000 வீடு இருக்கு வண்டலூர்ல. அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரு 250க்கு மேற்பட்ட வீட்டில் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்கன்னா, அவருடைய மகனோ அல்லது பேரனோ பேத்தியோ அவங்களுக்கு ஒரு அந்த இடத்த வாங்கி கொடுத்துட்டு அங்கே வந்து அவங்கள பாதுகாப்பாக வச்சிருக்காங்க. அங்கே போகிறதுல இன்னொரு சௌகரியம் என்னன்னு சொன்னால், அங்கே ஒரு அப்போலோ யூனிட் இருக்கு, கேன்டீன் இருக்கு. அந்த கேன்டீன்ல மேலே போய் சாப்பிடணும், 4th ஃப்ளோரில் போய் சாப்பிடணும் அவசியம் இல்லை. அவங்க ரூமுக்கே கேட்டாங்கன்னா 10 ரூபா மேலே கொடுத்தா அவங்க வீட்டுக்கே எடுத்துட்டு வந்து அந்த உணவும் கொடுத்துட்றாங்க. இப்போ நானும் அவரும் அங்கே போய் மஸ்டிங் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அங்கே போனீங்கன்னா யாரெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்காங்க, பேங்க் எம்ப்ளாயி இருக்காங்க, விபி இவங்கெல்லாம் ரிட்டையர் ஆனவங்க, இபிஎஃப்ல இருக்கவங்கலாம் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டுமே நமக்கு ரிட்டையர் ஆன மாதம் அதுக்கு 1 மாத கால அவகாசம். ஆனால் மற்ற எல்லாருக்குமே நவம்பர் மாதத்தில் கொடுக்கணும். அப்போ நவம்பர் மாதத்துலேயும் நாங்கள் இதெல்லாம் போய் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் வீட்டுக்கு போங்க, உடம்பு முடியாத ஒரு அம்மா வந்து கிட்டத்தட்ட 95 வயது, பெட் ரிட்டன், கண்ணு கூட சரியாக அசைக்க முடியல. ஆனால் இருந்தாலும் நாங்கள் போய் முயற்சி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் அவங்க கிட்ட உட்காந்து அவங்க மருமகளை கண்ணை நீங்கள் இந்த பக்கம் குரல் கொடுங்கன்னு சொன்ன கண்ணை அசைஞ்ச உடனே டக்குன்னு கிளிக் பண்ணிட்டோம். இப்போ அதனால இந்த வேலைகளை வந்து செய்யறதுனால தயவுசெய்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இதனால தயவுசெய்து யாராக இருந்தாலும் உங்களால் முடியலன்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் நிச்சயமாக இந்த பணியை நிறைவாக செய்வோம் என்றதையும் இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். கலந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் ஜூன் ஜூலை ஏப்ரல் மாதங்களில் மே மாதம் வெயில் காலம், ஜூன் ஜூலை பெரும்பாலானோர் வெளிநாடுகள் செல்கிறார்கள். திருமண நாட்கள் என்றால் வர முடியவில்லை என்றெல்லாம் பார்த்து பல்வேறு நாங்கள் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு தேதியை நிர்ணயிக்கின்றோம். ஆயினும் அந்த கூட்டத்திற்கும் சிலர் தங்களின் குடும்ப சூழ்நிலை காரணம், உடல் நல சரியின்மை காரணம் போன்ற பல்வேறு காரணங்களால் இந்த கூட்டத்திற்கு வர இயலவில்லை. அதனால் இக்கூட்டம் மிகவும் சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு தந்து இங்குள்ள வந்த அனைவருக்கும் எனது நன்றியினை கூற விரும்புகின்றேன். இக்குழுவில் மிகவும் ஆக்டிவாக செயல்படும் திருமதி சந்திரலீலா, திருவாளர்கள் குருமூர்த்தி, ராஜமீகணக்கம், ராஜமீரான், ஜேஎன் கிருஷ்ணன், பெருமாள் சாமி போன்ற உறுப்பினர்கள் இக்கூட்டத்திற்கு வரவே பெரும் விருப்பம் இருந்தாலும் அவர்களது உடல்நலை மற்றும் குடும்ப சூழ்நிலை காரணமாக வரவில்லை. நமது விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று அவர்களது வாழ்த்துக்களை நமது குழுவில் தெரிவித்துள்ளார்கள். அவர்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இக்கூட்டத்தை சென்ற முறை எல்லாம் நாங்கள் நடேசன் கூட்டுறவு வேளாண்மை பேராண்மை NICM தான் வைத்திருந்தோம். இந்த ஆண்டு இடம் மாற்றலாம் என்ற போது பதிவாளர் அலுவலகத்தை வைக்கலாம் என்று கருதி பதிவாளர் அலுவலகத்தை வைப்பதற்காக MD TNC அவர்களை சந்தித்து கேட்டோம். உடனே அவர், இந்த கூட்டுறவுத்துறையில் ஓய்வு பெற்ற உங்களுக்கு இல்லாத அரங்கமா இது, நாங்கள் எல்லா ஏற்பாடுகளும் செய்கின்றேன் என்றார். உடனடியாக சரி பதிவாளரை பார்க்கலாம் என்று நமது ஒருங்கிணைப்பு குழுவின் சில உறுப்பினர்கள் பதிவாளரை சென்று பார்த்ததும் பதிவாளர் மிகவும் சந்தோஷத்துடன் எங்களை வரவேற்று எங்களிடம் கட்டாயம் இந்த துறையில் உங்களுக்கெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும், எனவே MD TNC அவர்களிடம் இத்துறை அலுவலர்கள் இக்கூட்டம் சிறப்பாக நடத்தி எவ்வித மனக்குறையின்றி இல்லாமல் செல்வதற்கு தாங்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று எங்கள் எதிரிலேயே கூறினார். அதன் அடிப்படையில் இன்று நமது குழு கூட்டத்திற்கு தேவையான உணவு, தேநீர் மற்றும் இதர செலவினங்களை தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியமே ஏற்றுள்ளது என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்காக நமது குழு சார்பாக பதிவாளர் அவர்களுக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டர் TNC அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக இக்கூட்டத்தில் கலந்து கொள்வர் அனைவரும் நான் ஒரே ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். கூட்டத்தில் கலந்து கொள்வர் அனைவரும் ஓரிரு நிமிடங்களாவது தங்களது பங்களிப்புக்கென பேச வேண்டும் என்றும், மற்ற நமது கூட்டத்தில் உள்ள சான்றோர்கள், மிகவும் சிறந்த பேச்சாளர்கள் அனைவரும் தங்களது பேச்சினை 5 நிமிடங்களுக்குள் சுருக்கி பேசி அனைவருக்கும் வாய்ப்பளித்து இவ்விழாவினை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க வேண்டும் என்று கூறி நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடைசியாக எனது கூட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர்களை இங்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன்.
ஏன்னா இந்த கூட்ட நிகழ்வு நடைவதும் தனிப்பட்ட அளவில் முடிவில் எடுப்பதில்லை. எங்களுக்கு என்று ஒரு ஒருங்கிணைப்பு குழு வைத்திருக்கின்றோம். திரு எம் மோகன் அவர்கள் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர், கூடுதல் பதிவாளர். திரு கேபிபி கூடுதல் பதிவாளர், திரு இளங்கோ அவர்கள், திரு சாம்வேல் ராஜ் ட்ரெஷரர், திரு ஆர்த்தர், அப்புறம் திரு சண்முகம், அப்புறம் திருமதி சந்திரலீலா. அவங்க இன்னைக்கு வரல, அவங்களால வர முடியல ஹெல்த் காரணமா. இன்னும் யாராவதுக்கா? திருநாவுக்கரசு, முக்கியமாக திருநாவுக்கரசு அவர்கள். இதுதான் நமது குழு நடந்து வந்த பாதை பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரிவிப்பார். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமளந்த தனைத்தும் அலைந்திடும் வன்மொழி வாழியவை. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துளங்குக வையகமே. தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடு. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. நன்றி. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். ஓய்வு பெற்ற கூட்டுறவுத்துறை உயர் அலுவலர்களின் 4வது சந்திப்பில் கலந்து கொள்ள வருகை தந்துள்ள ஓய்வு பெற்ற கூட்டுறவுத்துறை உயர் அலுவலர்களான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் குழுவின் கடந்த ஓராண்டு பயணம் குறித்து பேசுவதற்கு நான் உங்கள் முன் நின்று கொண்டிருக்கிறேன். குழுவின் ஓராண்டு சரித்திரம் சொல்ல வந்துள்ள நான் குழு தொடர்பான சில சரித்திர தினங்களை குறிப்பிடுவது அவசியம் என்று கருதுகிறேன். 3/6/2019 நம் இணைய வழி குழு துவங்கப்பட்ட நாள். 7/7/2019 நமது குழுவின் முதல் சந்திப்பு நடேசன் கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் நடைபெற்ற நாள். 26/5/2023 நமது குழுவின் 2வது சந்திப்பு அதே நடேசன் கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் நடைபெற்ற நாள். 4/7/2024 நமது குழுவின் 3வது சந்திப்பு மீண்டும் நடேசன் கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் நடைபெற்ற நாள். 30/8/2025 இன்று நமது குழுவின் 4வது சந்திப்பு பதிவாளர் அலுவலக மாநாட்டு கூட்டரங்கிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நண்பர்களே, 30/8/2025 இன்று இங்கே சென்னையில் இந்த SCO குழு கூட்டம் நடைபெறுகிறது. உங்களுக்கு தெரியுமா, நாளை ஒரு SCO குழு கூட்டம் நடைபெறப் போகிறது என்று. நமக்கு போட்டியாக வேறு யாரோ இன்னொரு SCO குழு கூட்டத்தை நடத்த போகிறார்களோ என நினைத்து விடாதீர்கள். இன்று இங்கே நடப்பது SCO சீனியர் கோஆபரேட்டிவ் ஆபீசர்ஸ்களின் 4வது சந்திப்பு. நாளை நடக்க போகும் SCO அதாவது ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் என்னும் குழு கூட்டம். இது நடைபெற போவது சீனாவின் தின்ஜியாங் என்ற ஊரில். நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி, ரஷ்ய பிரதமர் விளாடிமிர் புட்டின் ஆகியோர் கலந்து கொள்ளப் போகிறார்கள். இந்த SCO என்ற பெயர் உலக அளவில் எப்படி பிரபலமாகி இருக்கிறது பார்த்தீர்களா? அவர்கள் உலக அரசியல் பேசட்டும், நாம் உள்ளூர் சரித்திரத்தை பார்ப்போம். நண்பர்களே, நான் சொல்ல போவது குழுவின் கடந்த ஓராண்டு பயணம் பற்றி. இது குழுவின் சரித்திரம், உங்கள் ஒவ்வொருவரின் உண்மையான பெருமை. இதனை பதிவு செய்யும் நோக்கத்திலும் இந்த சாதனை சரித்திரத்தை அமைதியாய் கேளுங்கள், ஆச்சரியங்கள் நிறைய இருக்கும் என கூறி மேலே தொடர்கிறேன். பங்களிப்பாளர்கள் ஒவ்வொருவராக பெயரை சொல்லியார். திரு சி ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் அருணாச்சலா தொடரை எப்போதும் போல் தொடர்ந்தார். சிவபூஜை புண்ணியம் என்றொரு புண்ணிய கதை எழுதினார். பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் குரு பூஜையை ஒட்டி அவரது அருமை பெருமைகளை விளக்கி அவரது குருபீடத்தில் இருந்தபடியே 33 நிமிடங்கள் ஓடக்கூடிய வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டார். தான் பல்வேறு இடங்களில் கலந்து கொண்ட ஆன்மீக நிகழ்ச்சி விவரங்களை குழுவில் பதிவிட்டார். தான் கலந்து கொண்ட பொது நிகழ்ச்சிகளின் புகைப்படத்தினை செய்தி குறிப்புடன் பகிர்ந்து கொள்வார் இவர். அவ்வாறு சென்னை பல்கலைக்கழகம் அண்ணா பொது வாழ்வியல் மையம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அறக்கட்டளை சொற்பொழிவு நிகழ்ச்சியில் தான் கலந்து கொண்ட புகைப்படத்தையும் பகிர்ந்திருந்தார். திருவாசகம் முற்றும் எழுதும் துவக்க விழாவில் உரையாற்றிய வீடியோவை குழுவில் வெளியிட்டிருந்தார். தொடர்ந்து வந்து கொண்டிருந்த இவரது அருணாச்சலா தொடர் கடந்த சில மாதங்களாக வெளிவரவில்லை. அதனை மீண்டும் கொடுங்கள் ஐயா, அருணாச்சலரின் அருள் உங்களோடு சேர்த்து எங்களுக்கும் கிடைக்கட்டும்.
திரு ஜே.என். கிருஷ்ணன் அவர்கள். இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அப்பர் பிரைமரி மற்றும் செகண்டரி பள்ளி வகுப்புகளை தொடங்கி நிறைவு செய்யும் மாணவ மாணவிகளின் சதவிகிதத்தை குறிப்பிடும் பட்டியல் ஒன்றை 2024ஆம் ஆண்டு நிலவரப்படி குறிப்பிட்டு வெளியிட்டிருந்தார். இந்தியாவின் பள்ளி கல்வி வளர்ச்சி ஒப்புநோக்கு விதத்தில் அமைந்த இந்த பட்டியலில் தமிழகம் முதல் 3 இடங்களுக்குள் இருப்பதை அறிந்து பெருமையாக இருந்தது. பீகார் போன்ற மாநிலங்களில் 40% மாணவிகள் கூட பள்ளி கல்வியை பூர்த்தி செய்வதில்லை என்ற தகவல் வட இந்தியாவின் கல்வி தரத்தை பிரதிபலிப்பாக உள்ளதை இந்த பட்டியல் விளக்கிற்று. ஐயா அவர்கள் குழுவில் மேலும் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. திரு ஆர்.எம். ஜெகநாதன் அவர்கள் ராகவேந்திரரின் அரிய புகைப்படம் ஒன்றை பகிர்ந்திருந்தார். பின்னர் அரசியல் மற்றும் திரைப்பிரபலங்களின் நம்ப முடியாத பல புகைப்படங்களை பகிர்ந்திருந்தார். பழைய திரைப்பட பாடல்களின் பரம ரசிகர் இவர். முன்பெல்லாம் பல பழைய திரைப்பட பாடல்களை குழுவில் பகிர்ந்திருக்கிறார். அண்மை காலங்களில் ஐயா அவர்களின் பங்களிப்பு பெரும்பாலும் இல்லை என்றே சொல்லலாம். இவர் நல்ல சமூக செயற்பாட்டாளர். ஏழை மாணவர்களுக்கு அரசு பணிகளில் சேருவதற்கான போட்டித் தேர்வுகளுக்கு அவர்களை தயார் செய்ய இலவச பயிற்சி அளித்து வருகிறார். அந்த அனுபவங்களையாவது குழுவில் தொடர்ந்து பகிருங்களேங்க ஐயா. திரு பொன்முனி சடகோபன் அவர்கள். இவர் வெள்ளுடை வேந்தர். கட்டளை கலித்துறையில் பல்வேறு தலைப்புகளில் கவிதை எழுதினார். அதில் கடுமையான தமிழ் சொற்களுக்கு அடிக்கோடிட்டு விளக்கமும் சொன்னார். இவரது முருகு தமிழ் ஒளிநாடாக்கள் பதிவுகள் மிகவும் பிரபலம். ஒரு விகற்ப நேரிசை வெண்பா வரிசையில் பல கவிதைகள் வழங்கினார். தானே பாடல்கள் எழுதி, தானே இசையமைத்து, தானே பாடலை பாடி குழுவினரை அசைத்துக் கொண்டிருக்கும் பல்திறன் கொண்ட விற்பன்னர். நெஞ்சிலே பல சிந்தனை உண்டு முருகோனே, அது செந்திலில் உன்னை கண்டு தொழுத விதத்தாலே என்ற ஒரு பக்தி கவிதை எழுதினார். இவரது எழுத்திலும் இசையிலும் குரலிலும் தினம் ஒரு பக்தி பாடல் குழுவில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 1000 என்ற எண்ணிக்கையை தாண்டி இவரது பக்தி பாடல்கள் போய்கொண்டிருக்கின்றன. இவரது பாடல்களை பாராட்டுவோரை கூட நன்றி என்று சொல்லாமல் குகனர்கள் கூடட்டும் என்று அதற்கும் இறைவன் நாமத்தை விழித்து பதிலளிப்பார். இவர் தமிழ் ஞானமும் இசை அறிவும் குரல் வளமும் கொண்டவை இவர் வழங்கும் பக்தி பாடல்கள். ஏட்டுச் சுரக்காய் போல் எதற்கும் உதவாமல் இருந்தே கழிக்கவோ பிறந்தேன் என்றொரு அருமையான கவிதை வரிகளை பாடி வெளியிட்டார். அண்மையில் நடைபெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கன்று ஏஐ உதவியுடன் அருமையான பாடல் ஒன்றை எழுதி பாடி காணொலியாக வெளியிட்டார். மிகவும் பாராட்டும்படி இருந்தது இது. மேலும் அன்றைய தினமே திருச்செந்தூர் ஸ்தல வரலாறு குறித்து யாரும் அறியாத பல புதிய செய்திகளை தொகுத்து வழங்கினார். அண்மை காலங்களில் இவரது பாடல்களுக்கு ஏஐ தொழில்நுட்பம் மிகவும் கை கொடுத்து வருகிறது. இவரது பணி சிறக்கட்டம். இவரது பணியிலேயே குகனர்கள் மேலும் கூடும் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி. திரு KPP பன்னீர்செல்வம் அவர்கள். குழு என்னும் தேர் என்று ஒரு குறிப்பு எழுதி அதில் குழுவின் பங்களிப்புகளை பற்றி இவர் குறிப்பிட்டிருந்தது, பங்களிப்பாளர்களை பற்றி இவர் குறிப்பிட்டிருந்தது மிக அழகாக இருந்தது. இறையுணர்வும் எல்லையில்லா பிரபஞ்சமும் என்ற ஒரு தொடர் எழுதினார். ஃபெர்டினண்ட் ரசல் பற்றி கொஞ்சம் எழுதிவிட்டு ஏனோ பின்னர் நிறுத்திவிட்டார். தனது பின்னூட்டங்களை நீண்ட கவிதை வரிவில் வழங்கி வந்தார். திரு ஏம் ஜனார்தனமூர்த்தி அவர்களின் எழுத்தின் தீவிர ரசிகர். இருவருக்கும் இடையில் ஒரு இலக்கிய கருத்து முரண் எழுந்து பின்னர் அது பணியாய் கறந்து போனதை குழுவினர் அனைவரும் அறிவோம். உன் கதையும் என் கதையும் ஒன்றுதான் தோழா என்றொரு கவிதை எழுதினார். பூவே பூச்சுடவா என்றொரு கவிதை எழுதினார். நீங்கள் அமைதியாக இல்லாவிட்டால் நான் பேசுவதை நிறுத்திவிடுவேன். மண்ணை விட்டு போனாலும் உன்னை விட்டு போகவில்லை என்ற ஒரு கவிதை எழுதினார். திரு அசோகன் சார் அவர்களின் எழுத்துக்களை தோளில் தூக்கி வைத்து கொண்டாடுவார் இவர். அசோகன் ஜனா என்ற இவர்கள் இருவரின் புகழை எப்பொழுதும் பாடிக்கொண்டிருப்பார். இவர் சைவ சித்தாந்தத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். 12 திருமுறைகளை பற்றியும் நன்கு கற்றவர். சைவ சித்தாந்தம் குறித்து இவர் நிறைய எழுதுவார் என்று எதிர்பார்த்தால் பன்னீர் தெளிப்பதை போல் எப்போதாவது கொஞ்சம் கொஞ்சம் தெளிக்கிறார். ஓ, இவர் பெயரே பன்னீர் என்பதால் அப்படியோ? ஐயா, நதியின் பிரவாகம் போல் நிறைந்த அறிவுடைய நீங்கள் வேகமாக குழுவில் பரவி எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தங்களின் பணிக்கால அனுபவ தொடர்களையும் பன்னீர் தெளிப்பது போலாவது தெளித்து குழுவிற்கு நறுமணம் ஊட்டுங்கள் ஐயா. திரு அசோகன் அவர்கள். இலக்கியம் தொடர்பான விவாதங்களில் தன் கருத்தை
ஆதாரங்களோடு எடுத்து இயம்பக்கூடியவர். திரு ஏம் ஜனார்தனமூர்த்தி அவர்கள் எழுதிய விவேக சிந்தாமணி பாடலில் ஒரு வரி வந்தது. அது செருப்பால் அடித்து என்று அந்த வரி வந்தது. இந்த வரியை நான் குறிப்பிட்டு இப்படியெல்லாம் கூட இலக்கியத்தில் வருமா என்று நான் கேட்டதற்கு அவர் பதில் சொல்லவில்லை. ஆனால் ஐயா அசோகன் அவர்கள் பல்வேறு புராணங்கள் மற்றும் இலக்கியங்களில் இந்த செருப்பால் அடித்து என்ற சொல் இடம்பெற்றிருக்கிறது என்று மேற்கோள் காட்டி விளக்கம் தந்தார். இவர் அறத்தாறு இதுவன வேண்டா சிவிகை பொறுத்தானாடு உருந்தானிடை என்ற குறளுக்கு பல்வேறு உரைகளை தொகுத்து வழங்கி திரு வே பெருமாள்சாமி அவர்களின் கோரிக்கைக்கு விளக்கம் அளித்தவர் இவர். அண்ணன் வேபாசி அவர்களின் பசியும் மருத்துவம் என்ற தொடரில் மணிமேகலை காப்பியத்தை அவர் விவரித்ததற்கு இவர் சுருக்க முடிவுரையை அக்காப்பிய வரிகளில் வழங்கியவர். அண்ணன் வேபேசா அவர்களின் பசியும் மருத்துவம் தொடருக்கு அவ்வப்போது சிறப்பான பின்னூட்டங்கள் அளித்தவர். தனது பின்னூட்டங்களின் புதிய இலக்கிய மேற்கோள்கள் எடுத்து கூறி அசல் தொடருக்கு மேலும் பொலிவூட்டியவர். திரு ஜனார்தனமூர்த்தி அவர்களின் அசோக சக்கரவர்த்தியின் வரலாறு மறைப்பும் மீட்டெடுப்பும் என்ற தொடருக்கு தன் பாணியில் ஆழ்ந்த பின்னூட்டம் அளித்தார். இவரது பின்னூட்டத்தின் வழி பல புதிய கருத்துக்கள் வெளிச்சத்துக்கு வந்தன என்பது உண்மை. திரு ஏம் ஜனார்தனமூர்த்தி அவர்கள் எழுதிய அறிவியல் அறிஞர்கள் என்ற கட்டுரையை விமர்சித்த இவர் இவற்றை தினமணி நாளேட்டில் பேனா அப்புசாமி வாமு முரளி ஆகியோர் எழுதிய அறிவியல் கட்டுரைகளோடு ஒப்பிட்டு எழுதியிருந்தார். இவரின் விசாலமான வாசிப்பிற்கு இதுவும் ஒரு சான்றாக இருந்தது. மார்ச் 20 உலக மகிழ்ச்சி தினம் குறித்து ஒரு வரலாற்று பதிவு மேற்கொண்டார். முகம் என்னும் இலக்கிய இதழில் மார்ச் 2025 வெளிவந்திருந்த நாசாவும் தமிழர்களும் என்ற தலைப்பில் முனைவர் ஈஜே சுந்தர் அவர்கள் எழுதியிருந்த பயனுள்ள கட்டுரைகளை பகிர்ந்திருந்தார். இவரின் வாசிப்பின் வீரியத்தை மனதிற்கொண்டு இவரை நான் நூலகம் என்று அடைமொழியிட்டு அழைப்பதுண்டு. கடந்த ஆண்டு அண்ணன் பெருமாள்சாமி அவர்கள் எழுதிய ஒவ்வொரு மூங்கிலும் புல்லாங்குழல் என்ற நூலை இவர் வெளியிட்டார். அந்த நூலை அறிமுகம் செய்து உரையாற்றிய நான் இது ஒரு நூலகம் வெளியிட்டிருக்கும் நூல் என்று குறிப்பிட்டேன். இத்தகைய சிறப்புக்குரிய ஐயா திரு அசோகன் அவர்கள் கடந்த 3/5/2025 அன்று பல்லாவரத்தில் தான் எழுதிய சும்மா இருப்பதே சுகம் என்ற நூலை வெளியிட்டார். இந்த விழாவிலும் நூல் அறிமுக உரையும் நிகழ்ச்சி தொகுப்பையும் வழங்கிய போது நான் சொன்னேன் இது ஒரு நூலகம் எழுதிய நூல் என்று குறிப்பிட்டேன். பல்வேறு தலை சிறந்த ஆய்வு கட்டுரைகள் அடங்கிய இந்த நூல் வெளியீட்டு விழாவை இவர் தன் சொந்த குடும்பத்தினரிடம் இணைந்தும் கூட்டுறவு குடும்பத்தினரிடம் இணைந்தும் ஒரு குடும்ப விழாவாக நடத்தினார். இலங்கைக்கு பாலம் கட்டிய ராமருக்கு தன் பங்குக்கு அணில் உதவியது போல் இவ்விழாவில் நானும் அணிலின் பங்கு அளவுக்கு பணியாற்றினேன். அப்போது ஐயா அவர்கள் மட்டுமல்லாமல் அவரது குடும்பத்தினரும் என் பணியை பாராட்டியதை நான் பெரிதும் மகிழ்ந்தேன். இவர் ஒரு அறிவிப்பெட்டகம். மற்றவர்கள் பதிவுகளுக்கு சிறந்த பின்னூட்டம் அளித்து வரும் இவருக்கு உள்ள அறிவுக்கும் திறமைக்கும் நேரடியாகவே பல விஷயங்கள் குறித்து இக்குழுவில் எழுதலாம். பின்னர் அவை தொகுக்கப்பட்டால் அதுவே ஐயாவின் அடுத்த நூலாகிவிடும். என் கோரிக்கையை ஐயா திரு அசோகன் அவர்கள் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையில் அவரை வாழ்த்தி மகிழ்கிறேன். திரு மா மோகன் அவர்கள் இவரை பற்றி நான் மிகவும் பெருமையாகத்தான் குறிப்பிட்டாக வேண்டும். காரணம் குழுவில் இவரது பங்களிப்பு அத்தகையது. போகிற போக்கிலே என்ற இவரது தொடரின் பகுதி 26 சமைத்துப்பார் என்ற கட்டுரை எழுதினார். மிகவும் சுவாரஸ்யமான சமையல் அனுபவங்களை விவரித்த தொடர் இது. பலராலும் இத்தொடர் பாராட்டப்பட்டு பலர் தங்கள் சொந்த சமையல் அனுபவங்களையும் குழுவில் பகிர்ந்து கொண்டார்கள். திரு முருகு சண்முகம் அவர்களின் தமிழுக்கு வணக்கம் மற்றும் திரு அந்தோணி சேவியர் அவர்களின் சிங்கப்பூர் பயண கட்டுரைகளை தொகுத்து வழங்கினார். நம்பிக்கை உங்கள் சாய்ஸ் பகுதி 18/20 மாய நாகரிகம் பற்றிய தொடரை மீள்பதிவு செய்தார். நண்பர் சத்யநாராயண ராவின் ஸ்காட்லாந்து எடின்பர்க் பயண கட்டுரைகளை படங்களுடன் தொகுத்து வழங்கினார். இது பாராட்டுக்குரிய செயல். இவரது தொகுப்பு பணியில் ஒரு புதுமையாக நண்பர் முருகு சண்முகம் அவர்கள் இக்குழுவில் எழுதிய திருக்குறளோடு பிற இலக்கியங்களை ஒப்பிட்டு எழுதிய கட்டுரையை திருவாளர் அசோகன் சார், அண்ணன் வே பெருமாள்சாமி ஆகியோரின் அணிந்துரைகளை பெற்று தொகுத்து வழங்கினார். இவரின் இந்த புது முயற்சி பலராலும் பாராட்டப்பட்டது. திரு வே பெருமாள்சாமி அவர்கள் எழுதிய பசியும் மருத்துவம் என்ற தொடரை 359 பக்கங்கள் கொண்ட அழகிய தொகுப்பாக அழகிய படங்களுடன் தொகுத்து வழங்கினார். திரு ஏம் ஜனார்தனமூர்த்தி அவர்கள் எழுதிய வண்ணங்கள் என்ற 3 பாகங்கள் கொண்ட அறிவியல் தொடரை இதன் 3ஆம் பாகம் குழுவில் வெளிவந்த நாள் என்று சுட சுட தொகுத்து வழங்கினார். இதற்கு முன்னதாக திரு ஏஎன்ஜே சார் அவர்கள் எழுதிய அசோக சக்கரவர்த்தி மறைப்பும் மீட்டெடுப்பும் என்ற 18 பாகங்கள் கொண்ட 197 பக்கங்கள் கொண்ட நீண்ட தொடரை தொகுத்து வழங்கினார். இவரது கூட்டாஞ்சாரி தொடரின் 3/15 மற்றும் 4/15 பகுதிகளை மனித ஒளிவட்டம் ஹியூமன் ஆரா என்ற தனது தொடரை மீள்பதிவு செய்தார்.
முன்னர் முதல் பதிப்பு பெற்ற வரவேற்பை போலவே இந்த மறுபதிப்பும் நல்ல வரவேற்பை பெற்றது. திரு அந்தோணி சேவியர் அவர்களின் அயர்லாந்து இங்கிலாந்து பயண கட்டுரையை தொகுத்து வழங்கினார். திரு முருகு சண்முகம் அவர்கள் எழுதிய திருக்குறளோடு ஔவையார் இலக்கியங்கள் ஒப்பீட்டு கட்டுரைகளை தொகுத்து வழங்கினார். திருமதி கலைமதி அவர்களின் ராஜ்பவன் அனுபவங்கள் கட்டுரையை சுட சுட தொகுத்து வழங்கினார். போகிற போக்கிலே தொடரின் 29ஆம் பகுதியாக ஹாப்பி நியூ இயர் என்ற தலைப்பில் அரசு அலுவலகங்களில் நடைபெறும் புத்தாண்டு தின கலையபரங்களை தனக்கே உரிய நகைச்சுவை பாணியில் விவரித்து எழுதி அனைவரது பாராட்டையும் பெற்றார். நம்பிக்கை உங்கள் சாய்ஸ் தொடரில் இவர் ஏற்கனவே குழுவில் எழுதிய பெர்முடா ட்ரையாங்கிள் பற்றிய மர்ம கட்டுரையை மீள்பதிவு செய்தார். இதே போல அயன் லேடி ஆஃப் பாகிஸ்தான் MS முனிபா மசாரி குறித்த கட்டுரையை மீள்பதிவு செய்தார். திரு சத்யநாராயண ராவ் எழுதிய துருக்கி பயண கட்டுரை ட்ரெஷர் ஆஃப் டர்க்கி 10 பாகங்கள் கொண்டது. இதனை சுடத்திட தொகுத்து வழங்கினார். திரு வேப்பாச அவர்கள் நண்பர் உமாகாந்தனுடன் இணைந்து நேர்காணல் செய்து நான் நடந்து வந்த பாதை என்ற தலைப்பில் 2 பாகங்கள் கொண்ட காணொலியாக தயாரித்து குழுவில் வெளியிட்டார். பெரும் வரவேற்பு பெற்ற இக்காணொலி பெற்றது. இதே போல தூப்பா திரு சாமிநாதன் அவர்களையும் நேர்காணல் செய்து 2வதாக வெளியிட்டார். இந்த புது முயற்சியும் பலர் விரும்பி பாராட்டினர். அக்கறை பச்சை என்ற திரைப்படத்தில் வரும் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்ற பாடலை அலசி ஆராய்ந்து இசை விமர்சனம் எழுதினார். தனது போகிற போக்கிலே தொடர் வரிசையில் குக்கலாமாவின் தொடர்ச்சியாக தக்காளி தொக்கு செய்வது பற்றி சமையல் குறிப்பை வழங்கினார். வாசிக்கும் போதே நாவில் எச்சில் ஊறும், போதாக்குறைக்கு அதனை பாட்டிலில் அடைத்து படமாகவும் காண்பித்து விட்டார். இதனை பார்த்தால் எச்சில் வலிந்து ஓடியது என்பதுதான் உண்மை. இவரது நெஞ்சம் மறப்பதில்லை தொடர் வரிசையில் இவர் முன்பு எழுதிய மனிதர்கள் மாணிக்கம் படத்தில் இடம்பெறும் MSC அவர்களை இசையமைத்த ஐ வில் சிங் ஃபார் யூ ஐ வில் டான்ஸ் ஃபார் யூ பாடலை பிரித்து மேய்ந்து விமர்சனம் செய்திருந்ததை மீள்பதிவு செய்தார். திரு அந்தோணி சேவர்கள் அவர் எழுதிய அசத்தலான அயர்லாந்து பயண கட்டுரையை PDF வடிவில் தொகுத்து வழங்கினார். நான் கடந்த ஆண்டே குறிப்பிட்டது போல இவரது படங்கள் ரிலீஸ் என்றாலும் அல்லது ரீரிலீஸ் என்றாலும் எப்போதும் பெரும் வரவேற்பை பெறும். அத்தகைய நான் உள்ளிட்ட பெரும் ஃபேன் ஃபாலோவர்ஸ் இவருக்கு இக்குழுவில் உண்டு. அவர் இக்குழுவில் கான்சியஸ் கீப்பர், சைலண்ட் அப்சர்வர், வெளியில் தெரியாத சென்சார் அதிகாரி, பலரை ஊக்குவிக்கும் கிரியா ஊக்கி. இவரது ஊக்குவித்தலின் எழுத்தாளராகி இக்குழுவில் பிரகாசிப்பவர் பலர். எந்த கல்லாக இருந்தாலும், கல் என்பதற்காக நீங்கள் எல்லாம் கோபித்துக் கொள்ளக்கூடாது, எந்த கல்லாக இருந்தாலும் அழகு சிலையாக செதுக்கிவிடும் சிற்பி இவர். 10 பேர் கொண்ட எங்கள் ஒருங்கிணைப்பு குழுவின் என்ஜின் இவர். பாராட்டத்தக்க இவரின் பங்களிப்பு குறித்து இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். மற்றவர்களை பற்றியும் கொஞ்சம் சொல்ல வேண்டும் என்பதை இத்துடன் நிறுத்தி மேலே கடந்து போகிறேன். திரு AM ஜனார்தனமூர்த்தி அவர்கள் ஆகஸ்ட் 17, 2024 அன்று எண்ண அலைகள் என்ற தலைப்பில் முக்காலம் தொடர்பான சிறு கட்டுரை கவிதை எழுதினார். நிறைய பின்னூட்டங்களை பெற்று ஆரோக்கியமான விவாதத்திற்கு வழிவகுத்த பதிவு அது. ஒரு வயோதிகனின் வைராக்கியம் என்ற தலைப்பில் கவிதை ஒன்று எழுதினார். அன்னே அன்னே என்று அந்த கவிதை முடியும். இது கவிதையா வசனமா என்ற ஐயம் எழும். வசன கவிதை என்று புரிந்து கொள்வதே சரியாக இருக்கும். மணிமேகலை பற்றிய மீள்பதிவு ஒன்று செய்தார். அதில் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தேர் என்பதற்கு தன் பாணியில் விளக்கமும் அளித்திருந்தார். விவேக சிந்தாமணிக்கு பாடலும் பொருளும் எழுதினார். அறியப்படாத அறிவியல் E=mc² என்றொரு விஞ்ஞான கட்டுரை வெளியிட்டார். மானுட நீதி என்றொரு கவிதை எழுதினார். வாராய் நீ வாராய் என்றொரு கவிதை எழுதினார். பெர்டினன்ட் ரசல் அவர்களின் கடவுள் பற்றிய ஆங்கில கடித மொழிபெயர்ப்பை வெளியிட்டார். யானும் நீயும் என்றொரு கவிதை எழுதினார். அன்பின் வழியது உலகம் என்றொரு கவிதை எழுதினார். மாமன்னன் அசோகனின் வரலாற்றை தொடராக வழங்கினார். அசோக சக்கரவர்த்தியின் வரலாறு மறைப்பும் மீட்டெடுப்பும் என்ற தலைப்பிலான இந்த வரலாற்று ஆராய்ச்சி தொடர் பலரது வரவேற்பையும் பெற்றது. 18 பாகங்கள் கொண்ட தொடராக இது வெளிவந்தது. அவள் பறந்து போனாலே என்ற ஒரு கவிதை, முள்ளும் மலரும் என்ற தலைப்பில் ஒரு கவிதை, ஒரு வயோதிகின் வைராக்கியம் என்ற கவிதை, தமிழ்நாட்டில் இரும்பு கால துவக்கம் என்ற தலைப்பில் ஆய்வு கட்டுரை ஒன்று எழுதினார். 5300 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழகத்தில் இரும்பின் பயன்பாடு இருந்தது என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வெளியிட்ட அறிவிப்பை தொடர்ந்து நுணுக்கமான பல விவரங்களை உள்ளடக்கியதாக இவரது கட்டுரை இருந்தது. வண்ணங்கள் என்ற தலைப்பில் 3 பாகங்கள் கொண்ட அறிவியல் தொடர் ஒன்றை எழுதினார். அவ்வப்போது கணித புதிர்களை வெளியிட்டு குழுவில் சுவாரஸ்யம் கூட்டினார். செஸ் விளையாட்டு நகர்வுகள் குறித்தும் குறிப்புகள் எழுதினார். தமிழர் வாழ்வு பற்றிய சிந்தனை என்ற கவிதை எழுதினார். உலக முதலாளிகளுக்கு சவாலிடும் ஒற்றை மனிதர் என்ற தலைப்பில் மைக்கேல் ஃபாரடே, நிக்கோலா டெஸ்லா, சீனிவாச ராமானுஜம், ஆலன் டர்னிங், தாமஸ் மில்க் கிளேர், கேமரன், ஸ்டான்லி மேயர் போன்றவர்களின் கண்டுபிடிப்புகள் மற்றும் சாதனைகளை பற்றி விரிவாக எழுதினார். மேலும் கேரி முல்லிஸ் என்ற அறிஞரின் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் குறித்தும் எழுதினார். நன்னறி 40 வரிசையில் 6வது சினம் என்ற செய்திகளை வெளியிட்டார். மேலும்
நீக்கமரும் இருள் நீங்கில் புணர்ந்தாலும் என்று தொடங்கும் செய்களை அதன் பொருள் விளக்கத்துடன் வெளியிட்டார். காதல் கனவு என்ற பாடலை ஏயுடன் இசை சேர்த்து வெளியிட்டார். அடுத்து நன்னறி நாற்பு தொடரில் இன்சொல்லையே உலக விரும் என்ற பாடலை அதன் பொருளுடன் வெளியிட்டார். மேலும் இவ்வரிசையில் ஒருவதும் நற்குணத்தையே பேசல் வேண்டும் என்ற செய்யுளையும் வெளியிட்டார். கடந்த ஆண்டுகளில் பெரும்பாலும் வானவியல் உள்ளிட்ட விஞ்ஞான தொடர்கள் எழுதுவதிலேயே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருந்த திரு எம் ஜனார்தனமூர்த்தி அவர்கள் இவ்வாண்டு தன்னை முழு இலக்கியவாதியாக நிரூபித்து வந்தார். புலிப்பாய்ச்சல் என்று சொல்வோமே, அத்தகைய புலிப்பாய்ச்சல் பதிவுகளை இக்குழுவில் மேற்கொண்டு வந்தார். கடந்த சில மாதங்களாக உடல்நலக் குறைவு காரணமாக குழுவில் பதிவுகளை மேற்கொள்ளில் இருந்து விலகியே இருந்து வருகிறார் இவர். விரைவில் இவர் உடல்நலம் தேறி இன்னும் வேகமாக குழுவில் பதிவுகளை மேற்கொள்ள வர வேண்டும் என்ற குழுவின் சார்பாக அவரை வாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். திரு மகாலிங்கம் அவர்கள் குழுவில் உள்ளவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும் ஸ்பெஷலிஸ்ட். அநேகமாக எல்லா பதிவுகளுக்கும் சுருக்கமாக வேணும் ஒரு பின்னூட்டம் அளிப்பார். இவரது இருப்பை தினம்தோறும் குழுவில் உணரும் வண்ணம் இவரது தினசரி பதிவுகள் இருக்கும். அநேகமாக எல்லா பதிவுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒற்றை வரியிலேனும் ஒரு பின்னூட்டம் அளித்து விடுவார். கர்நாடகா தான் ஒரு செட்டிநாட்டு பயணம் என்ற ஒரு பயனுள்ள சுவாரஸ்யமான ஃபார்வர்டு மெசேஜ் அனுப்பினார். அமெரிக்காவில் வாழும் தன் மகள் இல்லத்திற்கு பயணப்பட்டவர் இங்கிருந்து கிளம்பி அங்கு போய் சேர்ந்தது வரையிலான அனுபவங்களை சுவைபட விளக்கியதுடன் அங்கு தான் பார்த்த இடங்களின் புகைப்படங்களுடன் விளக்கி அவ்வப்பொழுது குழுவில் எழுதி வந்தார். எந்த பொருள் பற்றியும் விரிவாகவும் தெளிவாகவும் எழுதும் வல்லமை பெற்றவர். அவருக்கு வரும் செய்தி தொகுப்பு ஒன்றையும் தவறாமல் குழுவிற்கு ஃபார்வர்ட் செய்து வருகிறார். மாலை தகவல்கள் சானு அலை சண்முகநாதன், செய்தியாளர் குமுதம், செயலாளர் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் பிரஸ் கிளப் வழங்கும் செய்திகளை தினமும் குழுவிற்கு ஃபார்வர்ட் செய்து வருகிறார். இவர் அமெரிக்காவில் இருந்த நாட்களில் கூட இங்குள்ளவர்களுக்கு உரிய நாளில் பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல தவறியதே இல்லை. அமெரிக்காவில் இருந்த நாட்களில் மகள் குடும்பத்தாருடன் தான் பார்த்த இடங்கள் பற்றிய குறிப்புகளையும் புகைப்படங்களையும் அடிக்கடி குழுவில் பகிர்ந்து கொண்டே வந்தார். அப்படி அவர் பகிர்ந்த பல படங்களில் அமெரிக்காவில் மரத்தால் எப்படி வீடு கட்டுகிறார்கள் என்பது குறித்து இவர் பகிர்ந்த படங்களை வெகுவாக ரசித்தேன். இவரது அமெரிக்க அனுபவம் குறித்து இவர் பயணக்கட்டுரையே எழுதலாம். அனுப்பிய படங்களும் பகிர்ந்த செய்திகளுமே போதுமானது என நிறுத்தி கொண்டாரோ என்னவோ. இவர் வெளிநாட்டில் இருக்கிறார் என்ற எண்ணமே நமக்கு வராத வகையில் இங்கு குழுவில் நடைபெறும் பதிவுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டும் பின்னூட்டம் அளித்துக் கொண்டும் இருந்தார். ஏனோ தெரியவில்லை, இந்தியா திரும்பியதும் சில தேதி முரண்பாடுகளால் இவர் பிறந்தநாள் வாழ்த்து சொல்வதை நிறுத்திவிட்டார். கொஞ்சம் அமர்ந்து தேதிகளை ரெக்கன்சல் செய்து கொண்டு மீண்டும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல தொடங்குங்கள் திரு மகாலிங்கம் சார் அவர்களே. திரு கிருஷ்ணராஜ் ஜெயார் அவர்கள் நல்ல தண்ணி குடும்பம், நல்ல பண்பாளர், நல்ல பக்திமான், எல்லோர் பதிவையும் படித்து பாராட்டும் நல்ல இயல்பினர். குழுவில் ஆங்கிலத்தில் ஒரு ஜோக் பதிவிட்டிருந்தார், அதை பாருங்கள். ஒரு அரபி ஷேக்குக்கும் மார்வாடிக்குமான உரையாடல் இது. ஜோக் கொஞ்சம் கவனிங்க. அரபி ஷேக் சொல்றாரு, ஐ லவ் யுவர் டாட்டர் அண்ட் ஐ வில் கிவ் கோல்டு ஈக்குவல் டு ஹர் வெயிட் இஃப் யூ அலோ மீ டு மேரி ஹர். இது அரபி ஷேக் சொல்றது. மார்வாடி சொல்றாரு, ஐ நீட் டைம். அரபி ஷேக் டு திங்க் அண்ட் டிசைட் கேட்கிறார். மார்வாடி, நோ, டு இன்க்ரீஸ் ஹர் வெயிட். குழுவில் சீரியஸ் எழுத்தாளர்கள் நிறைய இருக்கிறார்கள், நகைச்சுவை எழுத்தாளர்கள் மிக குறைவுதான். இந்த எண்ணிக்கை மேலும் உயர வேண்டும் என்ற என் எண்ணத்தை இங்கே பதிவு செய்கிறேன். திரு கே ராஜகோபால் அவர்கள் குழுவின் தினசரி பதிவுகளில் பாதி இவர், மீதிதான் நண்பர் உமா என்று சொல்லும் அளவிற்கு குழுவில் இவரது பங்களிப்பு இருந்து வருகிறது. குழு தொடங்கிய நாட்களில் இவரது பங்களிப்பை நினைத்து பார்க்கிறேன். காகிதத்தில் பேனாவால் எழுதி அதை செல்போனில் புகைப்படம் எடுத்து வெளியிடுவார். பாதி புரியும் பாதி புரியாது. இன்று நொடி பொழுதில் தன் பதிவுகளை வெளியிடுகிறார். வார்த்தை சித்தர், எழுத்துக்களை பிரித்து மேய்ந்து பொருள் சொல்லிவிடுவார். மும்முத இலக்கியங்களிலும் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்களை அவ்வப்போது குழுவில் வெளியிடுவார். குழுவில் பலரது பதிவுகளையும் பாராட்டும் நல்ல பண்பாளர். விமர்சகர் என்ற நிலையில் தன்னை குழுவில் சிறப்பாக நிலைநாட்டிக் கொண்டுள்ள இவர் சொந்தமாக எழுதும் திறன் கொண்டவர். களம் இருக்கிறது, எனவே களம் காண வாருங்கள் ஐயா என இவரை அழைத்து மகிழ்கிறேன். காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயம் பற்றிய என் நாட்குறிப்பில் இருந்து என்ற ஒரு கட்டுரை எழுதினார். பல்வேறு தலைப்புகளிலான ஃபார்வர்டு மெசேஜ் தினமும் இவர் அனுப்புவார். அவற்றை பட்டியலிட்டால் பக்கங்கள் நீளும். வார்த்தைகளை பிரித்து மேய்ந்து பொருள் சொல்லும் வல்லமையை இவர் எங்கிருந்து பெற்றார் என்று தெரியவில்லை. லிப்கோ அகராதி, கழக அகராதி, சென்னை பல்கலைக்கழக அகராதி என்ற வரிசையில் ராஜகோபால் அகராதி என்ற ஒன்றை இவர் வெளியிடலாம். இவரது டைரி குறிப்புகள், இவரது கூகுள் தேடல்கள், இவரது நினைவு குறிப்புகள், இவர் வாசித்தவைகளில் கிடைத்தவை என தினம் தினம் குழுவில் பதிவுகளை
அள்ளி கொட்டி நிரப்புவதில் சலிக்காதவர். வார்த்தை சித்தர் என்று சொன்னேன் அல்லவா? அண்மையில் திரு சக்தி முத்துக்குமார் என்ற நண்பர் அவர்கள் பதிவாளர் அலுவலக பணியாளர்களை கொண்டு தயாரித்து வழங்கப்படும் காஃபி அங்கு வருகை தரும் விருந்தினர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என்று தெரிவித்தார். ஆர்சிஎஸ் என்றால் ரிஜிஸ்டார் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் என்று தானே பொருள் என நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இவர் என்ன சொன்ன தெரியுமா? ஆர்சிஎஸ் ரெக்கமெண்டட் காஃபி ஷாப். வாசித்ததும் விழுந்து விழுந்து சிரித்தேன். இவரது உதிரி பூக்களை மாலையாய் தொகுத்தல் அவ்வளவு எளிதென்று என்னால் முடிந்த அளவு தொகுத்திருக்கிறேன். காற்றாற்று வெள்ளத்தை கையில் அடக்க முடியுமா? திரு ஜானகிராமன் ஜேஆர் ரிட்டையர்ட் அவர்கள் எப்போதும் போல் பக்தி மார்க்கம் என்ற ஒற்றை புள்ளியில் பயணிப்பவர். பக்தி படங்களையும் ஆன்மீக செய்திகளையும் தொடர்ந்து குழுவில் பதிவிடுபவர். சர்வ பாவங்களையும் போக்கும் சனி பிரதோஷ வழிபாடு என்ற ஒரு கட்டுரையை வழங்கினார். நாம் இருந்த இடத்தில் இருந்தே மீனாட்சி அம்மனை தரிசிக்க வைப்பார். கள்ளழகர் ஆற்றில் இறங்குவதை காண்பிப்பார். ஆண்டாள் கோவில் தேரோட்டத்தை அற்புதமாய் படம் பிடித்து காண்பிப்பார். திருப்பதி கூட்ட நெரிசலில் நாம் போய் மாட்டிக்கொள்ளாமல் நமக்கு பிரம்மோற்சவ காட்சிகளை கண்முன்னே காட்டுவார். கிருஷ்ண ஜெயந்தி அன்று நைஷ்டிக பிரம்மச்சாரி நாரதர் இல்லை, கிருஷ்ணதான் என்பது குறித்து ஒரு நீண்ட ஆன்மீக கட்டுரை எழுதியிருந்தார். நன்றாக இருந்தது. கொண்ட கொள்கையில் பிறழாமல் தங்கள் பயணத்தை தொடருங்கள் திரு ஜானகிராமன் அவர்களே. திரு கல்யாணி ஜெயார் அவர்கள் தான் சார்ந்த ஓய்வூதியர்கள் சங்க செய்திகளையும் புகைப்படங்களையும் குழுவில் பகிர்பவர். பணியில் இருந்தபோது பணியாளர் சங்கத்தில் கொண்டிருந்த ஈடுபாட்டில் சற்றும் குறையாமல் ஓய்வு பெற்ற பின்னரும் ஓய்வூதியம் சங்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அதே வேகத்தில் இவள் செயற்படுவது பாராட்டுக்குரியது. தொடரட்டும் தங்கள் தொண்டு தோழரே. திரு தியாகராஜன் ஜெயா ரிட்டையர்ட். தோற்றத்திலும் செயலிலும் இளைஞர் வந்திருக்கார். பல பொது சேவை அமைப்புகளுடன் தன்னை இணைத்துக் கொண்டு சமூக பணியாற்றுபவர். பலருக்கும் பலவித உதவிகளை தனிப்பட்ட முறையில் செய்து வருபவர். தேனியை போன்ற சுறுசுறுப்பு, அனைவரையும் கவர்ந்துவிடும் ஆற்றல் இவரது தனிச்சிறப்பு. வேலை வாய்ப்பு, திருமணம் போன்றவற்றில் பலருக்கும் உதவுபவர். கோட் சூட் ஷூ அணிந்து, இன்னைக்கு சாதாரணமாக வந்திருக்காரு, கோட் சூட் ஷூ அணிந்து லைன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் என பெரிய இடத்து தொடர்புகளுடன் உலா வருபவர். ஆனாலும் நமக்கு தேவையான செய்திகளை அவ்வப்போது பகிர்பவர். அப்படித்தான் ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலம் பிஎஸ்சி நர்சிங் மற்றும் டிப்ளமோ இன் நர்சிங் படித்தவர்களுக்கு இலவச ஜெர்மன் மொழி வகுப்பு நடத்தப்படுகின்றன என்ற ஒரு நல்ல தகவலை அண்மையில் பகிர்ந்தார். பலருக்கு இந்த நல்ல செய்தி சென்றடைந்திருக்க கூடும். தொடருங்கள் தங்கள் சேவையை என்றும் 16 இளைஞர் தியாகராஜன் அவர்களே. KS பொன்னம்பலம் 1. இவர் ரிட்டையர்ட் ஜேஆர். இன்னொரு பொன்னம்பலம் டிஆர் இருப்பதால் இவர் குழுவில் தன்னை KS பொன்னம்பலம் 1 என்று குறிப்பிட்டுக் கொள்பவர். பழங்கால மலரும் நினைவுகளை குழுவில் பகிர்ந்து மகிழ்பவர். மதுரைக்காரர். ஆங்கில படங்களின் பரம ரசிகர். நமக்கு வாயில் நுழையாத ஆங்கில படங்களின் பெயர்களையும் ஆங்கில நடிகர்களின் பெயர்களையும் அனாயாசமாக நினைவில் வைத்திருப்பவர். அரிதாகத்தான் இவரது பதிவில் குழுவில் வருகிறது. இது பெருக வேண்டும் என இவரை கேட்டுக்கொள்கிறேன். திரு சாமுவேல் பிரபாகர். இவரும் ஒற்றை வரி ஆங்கில விமர்சகர். ராமின் நண்பர் என்பதாலோ என்னவோ சுருங்க சொல்லும் சூட்சுமதாரி. சித்தர்களிடம் கேள்வி கேட்ட வெளிநாட்டினர் என்றொரு ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பியிருந்தார். எந்தெந்த உயிரினங்கள் குட்டி போடுகின்றன, எந்தெந்த உயிரினங்கள் முட்டை போடுகின்றன என்பது கேள்வி. காதுகள் வெளியே தெரியும் உயிரினங்கள் எல்லாம் குட்டி போடும், வெளியே தெரியாத உயிரினங்கள் முட்டை போடும், போய் சோதித்து பார் என்றார் சித்தர். கேள்வி கேட்டவர் திகைத்து போனார் என்பதே அந்த கட்டுரை மிக சுவாரஸ்யமாக இருந்தது. அது போன்ற மேலும் பல தங்களின் சுவாரஸ்யமான பதிவுகள் குழுவில் தொடரட்டும் நண்பர் அவர்களே. திருமதி கலைமதி அவர்கள். இவர் நம் குழுவின் எழுத்தாளர் லட்சுமி. இவர் கடந்த ஆண்டுகளில் இக்குழுவில் எழுதிய 2 தொடர்கள் நல்ல வரவேற்பை பெற்றதால் இவர் குடும்பத்துடன் பல ஆண்டுகள் வாழ்ந்த ராஜ்பவன் வளாக அனுபவங்கள் குறித்து எழுதுங்கள் சகோதரி என நான் இவரை முதலில் கேட்டுக்கொண்டேன். பிறகு மற்றவர்களும் இதனை வழிமொழிந்தார்கள். கடந்த ஆண்டு நடைபெற்ற SCO குழுவின் ஆண்டு சந்திப்பு கூட்டத்தில் கூட இதனை வலியுறுத்தி பேசினேன். கடைசியில் ராஜ்பவன் அனுபவங்கள் என்று தலைப்பிட்டு 6 பாகங்கள் கொண்ட இனிமையான அனுபவ தொடர் ஒன்றை இவர் எழுதினார். அனைவராலும் பெரிதும் வரவேற்கப்பட்டது இத்தொடர். பெருந்தலைவர் காமராஜ் பிறந்த நாள் என்று காமராஜரை போற்றியும் விருதுநகரை புகழ்ந்தும் இவர் ஒரு கட்டுரை எழுதினார். அப்போதுதான் தெரிந்தது இவரும் விருதுநகர்காரர் என்பது. அந்த மண்ணின் மனத்தையும் கலாச்சார பண்பாட்டு பழக்க வழக்கங்கள் குறித்த நிகழ்வுகளையும் இவர் அழகாக படம் பிடித்து எழுதியிருந்தது அனைவரது வரவேற்பையும் பெற்றிருந்தது. உறவுகள் பற்றி எழுதுங்கள் சகோதரி என்று சில நாட்களுக்கு முன்னர் இவருக்கு நான் சொன்னேன். அந்த கோரிக்கையை நினைவில் வைத்திருக்கும் இவர் எப்படியோ அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்டு அவஸ்தைப்பட்ட தன் உறவுக்கார பெண்மணி குறித்தும் தன் குடும்பத்தை விட பொது தொண்டே பிரதானம் என்று வாழ்ந்து மறைந்து தன் தந்தையை பற்றியும் நெஞ்சில் நிலைக்கும்படியான நினைவுகள் குறித்து தொகுத்து எழுதியிருந்தார்.
எப்படியோ உறவுகள் ஒவ்வொன்றை பற்றி இவர் நிறைய எழுதப் போகிறார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இவருக்கு என் மேல் இருந்து கொண்டிருக்கு என்பது உண்மை. திரு வே. பெருமாள் அவர்கள் குழுவின் இலக்கிய பிதாமகன் இவர். ஒரு பின்னூட்டத்தில் இவரை தமிழ் கூகுளார் என்று அழைக்கலாம் என நான் முன்பு எழுதியிருந்தேன். இந்த வார்த்தைக்கு முற்றிலும் பொருத்தமானவர் இவர். நடையாயனம், திரை இசைவான இலக்கிய கிட்டுகள் போன்ற இவரது பழைய தொடர்களை மீள்பதிவு செய்தார். இத்தொடர்கள் நல்ல வரவேற்பை பெற்றன. பசியும் மருத்துவம் என்ற புதிய தொடர் 36 பகுதிகளாக எழுதினார். நல்ல வரவேற்பு பெற்றது இத்தொடர். 2021ஆம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதியாக ஜோ பைடன் பதவியேற்ற போது பாடப்பட்ட ஆங்கில கவிதையை ஏறுமலை ஏற்றம் என்று அழகாக தமிழாக்கி தந்தார். திரு KPP அவர்கள் ஆங்கிலத்தில் பதிவு செய்த கலில் ஜிப்ரானின் அழகிய கவிதையை அழகாக தமிழாக்கம் செய்து அனைவரது பாராட்டையும் பெற்றார். தனது பசியும் மருத்துவம் தொடர் முடிந்ததும் இவர் அதற்கு எழுதிய நன்றியறிதல் மிகவும் பாராட்டும்படி இருந்தது. அமெரிக்காவின் புதிய அதிபராக திரு டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற போது அமந்தா கார்மன் என்பவர் பதிவு செய்த ஸ்மோல்டரிங் டான் என்ற கவிதையை புகைந்தெறியும் புலர் பொழுது என்ற தலைப்பில் மொழிபெயர்த்து வழங்கினார். ஆங்கில கவிதையின் வரிகளில் மிளிர்ந்த ஜீவனை மிஞ்சும் அளவுக்கு இவரது தமிழ் மொழிபெயர்ப்பு வரிகளில் ஜீவன் மிகுந்திருந்தது என்பது உண்மை. உலக மகளிர் தினமான மார்ச் 8 அன்று பெண் எனும் பெருமிதம் என்ற தனது கவிதையை வெளியிட்டிருந்தார். அமெரிக்காவுக்கு பயணப்பட்டவர் மகன் வீட்டில் ஒரு மிட் மார்னிங் என்று தலைப்பிட்டு எலிசபெத் வீதி, ஆனா டாலஸ், வேறென்ன வேண்டும் என்ற தலைப்பில் கவிதை நடையில் காட்சிகளை விவரித்திருந்தார். பேசும் புகைப்படங்கள் பலவற்றையும் பகிர்ந்திருந்தார். கனவில் எழுதிய கவிதை என்ற தலைப்பில் தடை உடை, பைண்ட் அண்ட் பிரேக் என்ற ஒரு கவிதை எழுதினார். SCO குழுவால் முதல் நேர்காணல் நடத்தப்பட்டவர். நான் நடந்து வந்த பாதை என்ற இவரது வாழ்க்கை பயணத்தை மிகுதல் இன்றி இயல்பாய் விமர்சித்து அனைவரின் பாராட்டையும் பெற்றார். கைமை குறித்து இவர் முன்பு எழுதிய போனவன் போனாண்டி தொடரின் 4ஆம் பாகத்தை வெளியிட்டார். யார் இனி முந்துவது என்றொரு கவிதை எழுதினார். இவரது எல்லா கவிதைகளையும் போல் இவரது இந்த கவிதையும் பெரும் வரவேற்பை பெற்றது. இப்போதும் கூட 100 ஆண்டு பழைய கொள்ளை என்ற தொடரை மீள்பதிவு செய்து வருகிறார். எல்லோருடைய நல்வரவேற்பையும் இத்தொடர் பெற்று வருகிறது. எல்லோர் பதிவுகளின் மீதும் நேர்மறையான விமர்சனங்களை வழங்குபவர். தமிழ் இலக்கிய விருந்தை தொடர்ந்து குழுவினருக்கு வழங்கி வரும் இந்த 80 வயது இளைஞரின் பங்களிப்பு குழுவில் மேலும் மேலும் தொடர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். திரு ராஜமாணிக்கம் அவர்கள் தினமும் குழுவில் காலை வணக்கம் சொல்பவர் இவர். கூடவே நல்ல அறிவுரைகள், தினம் ஒரு திருக்குறள், அதற்கு கலைஞர் அவர்களின் ரத்தின சுருக்கமான உரை, புதன்கிழமைகளில் என் கேள்விக்கென பதில், ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுகதை ரிடில்ஸ், அநேகமாக எல்லோர் பதிவையும் பாராட்டும் நல்ல பண்பு, தினமும் சிந்தனை சிதறல் என்ற நல்ல அறிவுரைகளின் தொகுப்பை வழங்கி வருகிறார். முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதினார். 80 தாண்டிய வயது, ஆனால் எண்ணத்திலும் எழுத்திலும் சோர்வில்லாத உழைப்பாலும் இளைஞருக்கு நிகரானவர். எங்கள் சோழ மண்டலத்தின் பெருமை. பெரும் வரவேற்பை பெற்று வந்த இவரது என் கேள்விக்கென பதில் தொடரையும் விடுகதை தொடரையும் என்ன காரணத்தாலோ தொடராமல் விட்டுவிட்டார். சில நாட்களுக்கு முன்னர் நேர்ந்த இவரது துணைவியாரின் மரணம் இவரை மேலும் துவண்டு போக செய்தது. ஆயினும் தனிப்பட்ட வாழ்வின் சோகத்தில் இருந்து மெல்ல மெல்ல விலகி இவர் குழுவில் இயல்பாய் தனது பதிவுகள் மூலம் மீண்டும் வலம் வந்து கொண்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. வருங்காலங்களில் குழுவில் இவரது பங்களிப்பு மேலும் விரிவடைய வேண்டும் என்பது அனைவரின் விருப்பமாக இருக்கிறது. காலமே மனக்காயத்தை ஆற்றும் மாமருந்து, மெல்ல மெல்ல எழுந்து வந்து சிங்கநடை போடுங்கள் புலிக்கொடியாரே. ராஜா மீரான் அவர்கள். எப்பொழுதும் போல் இந்த ஆண்டின் சிறந்த பின்னூட்ட திலகம் இவர். அநேகமாக எல்லோர் பதிவையும் பாராட்டும் நல்ல பண்பாளர். அண்ணன் வேப்பேசா போன்ற நீண்ட கட்டுரைகள் அல்லது தொடர்களுக்கு சற்றும் சலிக்காமல் நீண்ட பின்னூட்டம் அளிக்கும் இவரது திறமையும் ஈடுபாடும் ஆச்சரியம் அளிப்பதாய் இருக்கும். 80 தொட்ட வயது, ஆனால் குழுவின் அனைவரது பதிவுகளையும் அன்றாடம் படித்து விரிவான பின்னூட்டம் அளிக்கும் வித்தை தெரிந்தவர். இவர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டத்தில் உள்ள மணக்காட்டூர் என்ற ஊரில் வசித்து வருகிறார். சில மாதங்களுக்கு முன் நம் துறை நண்பர்கள் 7-8 பேர் இவர் இல்லம் சென்று இவரது விருந்தினராக ஒரு நாள் தங்கியிருந்து இவரது உபசரிப்பில் திக்குமுக்காடி போனோம். அந்த அனுபவங்களை மணக்கும் மணக்காட்டூர் என்ற கட்டுரையாக இக்குழுவில் நான் பதிந்திருந்தேன். அதனை தன் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இவர் அனுப்பி வைத்து மகிழ்ந்ததாக சொன்னது எனக்கு பெருமையாக இருந்தது. திரு அனந்தகிருஷ்ணன் அவர்கள் எல்லார் ஈஸ்வரி பற்றி ஒரு பதிவு வெளியிட்டார். கட் அண்ட் பேஸ்ட் கலையில் இவர் வல்லவர். நண்பரே, இதை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்கிறேன், இன்னமும் முன்வரவில்லை. பலரது பதிவுகளுக்கும் நல்ல பின்னூட்டம் அளித்து குழுவில் தன் இருப்பை நிலைநிறுத்திக் கொள்பவர் இவர். தான் படித்த யாரும் அறியாத பலரது சுவாரஸ்யமான எழுத்துக்களை நாமும் படித்து மகளை வெளியிடுபவர். லண்டனீஸ் நாட்டிய கன்றி என்ற ஒரு பயனுள்ள செய்தியை பகிர்ந்தார். ராமேஸ்வரம் சென்றிருந்தவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் நினைவிடத்தை பார்வையிட்டு அழகானதொரு கட்டுரை எழுதியிருந்தார். செஸ் மாஸ்டர் பிரக்ஞானந்தா பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். சுந்தரர் பற்றிய தொடர் ஒன்று எழுதினார். ஏனோ அவசரமாக அதை முடித்துக் கொண்டார். அவசரமாக சுவையான பகோடா செய்ய ரெசிபி வழங்கினார். காசி ரகசியம் என்ற ஒரு கட்டுரையை பகிர்ந்தார். எழுத்தாளர் சுஜாதாவின் தீவிர ரசிகர்.
அவரது கட்டுரைகளையும் கதைகளையும் தேடி பிடித்து வெட்டி எடுத்து குழுவில் ஒட்டி விடுவார். பரம்பு மலையின் வேல்பாரி குறித்து ஒரு கட்டுரை எழுதினார். மிகவும் தைரியசாலி. குழுவில் வரும் பதிவுகளில் வரம்பு மீறல்கள் ஏதேனும் நிகழும் பொழுது முதல் ஆளாய் அதனை சுட்டிக்காட்டும் குணம் படைத்தவர். நிறைய எழுதும் திறமை பெற்றவர். ஏனோ தெரியவில்லை, குழுவில் வாசகனாகவும் விமர்சனாக மட்டுமே தொடர விரும்புகிறார். உங்கள் சுயமும் குழுவில் கொஞ்சம் வெளிப்பட்ட நண்பர் அவர்களே. திரு உமாகாந்தன் அவர்கள் கடந்த 4/7/2024 அன்று நடைபெற்ற நம் SEO ஆண்டுக்குழு கூட்ட நடவடிக்கை குறித்த காணொலியை 3 தொகுதிகளாக மிக அழகாக எடிட் செய்து குழுவில் வழங்கினார். பின்னர் குழு புகைப்படத்தையும் அனைவர் இல்லங்களிலும் சேர்ப்பித்தார். முதலில் இதற்காக இவரை பாராட்டிவிட்டு என் உரையை தொடங்குகிறேன். நீங்களும் இதற்காக இவரை பாராட்டலாம். இவர் ஒரு கையில் அள்ளி அடக்க முடியாத காற்றாற்று வெள்ளம். தினமும் ராசி பலன், வரலாற்றில் இன்று என்ற தொடர்களை வழங்கி வருகிறார். வானிலை அறிக்கைகள், செய்தி தொகுப்புகள் தினமும் வழங்கி வருகிறார். முக்கிய பிரமுகர்களை அவர்களது பிறந்த நாளிலும் நினைவு நாளிலும் நினைவு கூர்ந்து அவர்களை பற்றிய செய்திகளை புகைப்படுத்தின வெளியிடார். 24/7 குழுவிற்காக உழைக்கிறார். இவரது வாசமும் சுவாசமும் இந்த குழுவாகவே இருப்பதால் பயனடைந்து வருபவர்கள் நாம் தான். திரைப்பட கான்செப்ட் சாங்ஸை சுருக்கி வழங்குவதில் வல்லவர். ஒற்றை வரி விமர்சகர், நல்ல பின்னூட்டக்காரர். என்னை கவர்ந்த கண்ணதாசன் என்ற தொடர் எழுதினார். தெரிந்து கொள்வோம் என்ற ஒரு விஞ்ஞான தொடர் எழுதினார். சித்தர்களை தேடி என்னும் தொடர் ஒன்று எழுதினார். AI தொழில்நுட்பத்தை குழுவில் புகுத்தி பலரையும் பிரமிக்க வைத்தார். இவரது சூப்பர்மேன் ஆஞ்சநேயர் காம்பினேஷனில் வெளிவந்த டயலாக்கள் அனைத்தும் பஞ்ச் ரகம். கிறிஸ்துமஸ் குறித்து ஒரு பாடல் எழுதினார். வருவாயா என்ற ஒரு இசை வீடியோ வெளியிட்டார். சைக்கிளும் நானும் என்ற தலைப்பில் இளவயது நினைவுகளை பதிவு செய்தார். பார்த்த ஞாபகம் இல்லையோ என்ற தலைப்பில் 10 பாகங்கள் கொண்ட சிறந்த தமிழ் படங்கள் குறித்த திரைக்கதை வசனத்தை தொடராக எழுதினார். அண்மையில் கூட நாடோடி மன்னன் திரைப்படமும் அலிபாபாவும் 40 திருடர்கள் திரைப்படமும் உருவான கதையை விரிவாக எழுதியிருந்தார். வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திற்கு விரிவான விமர்சனம் எழுதினார். குழுவின் புதிய முயற்சியாக மூத்த அலுவலர்களின் வாழ்க்கை முறையை அவர்களின் வாய்மொழி வழியாகவே பதிவு செய்து காணொலியாக வெளியிடும் புதிய முயற்சியை திரு மோகன் சார் அவர்களுடன் இணைந்து மிகச் சிறப்பாக தயாரித்து வழங்கினார். அந்த வகையில் திரு வே பெருமாள் சாமி மற்றும் திரு S சுவாமிநாதன் ஆகிய அலுவலர்கள் நடந்து வந்த பாதையை படமாக்கப்பட்டு குழுவில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பான பணிக்காக நாம் இவரை நிச்சயம் பாராட்டத்தான் வேண்டும். நான் முன்னமேயே குறிப்பிட்டுள்ளது போல இவர் காட்டாற்று வெள்ளம். இவர் எப்படி இந்த காகிதத்தில் என் கைக்குள் அடக்க முடியும், சில பக்கங்களில் அடக்க முடியாது. நான் இவரை பற்றி இங்கு சொல்லியவைகளை விட சொல்லாமல் விட்டிருப்பதே அதிகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். குழுவை மிகவும் உயிர்ப்புடன் வைத்திருக்கும் மிக முக்கியமான நபர் இவர். இவரது பங்களிப்பு எதிர்காலத்திலும் மேலும் தொடர வேண்டும் என இவரை கேட்டுக்கொண்டு இவரை வாழ்த்து மகிழ்கிறேன். காட்டாத்தி வெள்ளத்தின் சில துளிகளில் இங்கு தெளித்திருக்கிறேன் என்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். திரு ஊரப்பாக்கம் என் இளங்கோ அவர்கள் சுதந்திர தினத்தன்று தன் பகுதியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கெடுத்து சமூக கடமை ஆற்றியுள்ளார். புரட்சியாளர்கள் பலரையும் அவர்களை பற்றிய செய்திகளை அவர்களது பிறந்த நாளிலும் நினைவு நாளிலும் வெளியிட்டு அவர்களுக்கு நிலை வஞ்சலி செலுத்துபவர். தான் சார்ந்துள்ள ஓய்வூதிய நலச்சங்க செய்திகளை தொடர்ந்து குழுவில் பகிர்ந்து வருபவர். இதன் மூலம் ஓய்வூதியர்களாகிய நம்மை தனது செய்திகளின் மூலமாக அப்டேட்டாக வைத்திருப்பவர். நம் உடலில் A குரூப், B குரூப், A1 பாசிட்டிவ், A1 நெகட்டிவ், B1 பாசிட்டிவ், B1 நெகட்டிவ், O பாசிட்டிவ் என பல வகை ரத்தம் ஓடும். ஆனால் இவர் உடலிலும் மட்டும் ஓடுவது S குரூப் என்ற அரிய வகை ரத்தம். ஆம், S குரூப் சர்வீஸ் குரூப் ரத்தம். அது நம் துறையின் சேவை திலகம் என இவரை குறிப்பிடுவது பொருத்தமானதாகும். தங்களின் பொது தொண்டும் துறை தொண்டும் மேலும் சிறக்க வாழ்த்து மகிழ்கிறேன் நண்பர் இளங்கோ அவர்களே. திரு முருக சண்முகம் அவர்கள் தினத்தந்தி நாளிதழுக்கு கன்னித்தீவு தொடர் எப்படியோ அப்படி SEO வாட்ஸ்அப் குழுவிற்கு திரு சண்முகம் அவர்கள் தமிழுக்கு வணக்கம் தொடர் 1400 என்ற எண்ணிக்கையை தாண்டி இந்த தொடர் சென்று கொண்டிருக்கிறது என்றால் இதன் சிறப்பை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு திருக்குறளை கூறி அதன் பொருளை கூறி அதனோடு ஒத்த பொருள் கொண்ட பழமொழி போன்ற பழந்தமிழ் இலக்கியங்கள் இதே கருத்து இடம்பெற்றது ஒப்பீட்டு நோக்கில் இவர் வெளியிட்டு வருவது பாராட்டத்தக்கது. திருமுருகாற்றுப்படை குறித்து எழுதினார். திருக்குறளோடு ஔவையார் இலக்கியங்களை ஒப்பிட்டு எழுதினார். இவர் எந்த பொருள் குறித்தும் கவிதை எழுதும் வல்லமை பெற்றவர். ஆஞ்சநேயர் கோவில் கட்டிய நடிகர் அர்ஜுனுக்கு அவர் பிறந்த நாளில் ஒரு கவிதை எழுதினார். முக்கிய பிரமுகர்களின் பிறந்தநாள் அல்லது நினைவு நாளில் அவர்களை பற்றிய கவிதைகளை புனைந்து தள்ளிவிடுவார். இவர் ஒரு எழுத்து சாதனையாளர். குழுவிற்கு பெருமை சேர்க்கும் படைப்பாளிகள் முக்கியமானவர். மதுரையில் ஓர் கவியரங்கம். டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைமை. கவி பாடிய கவிஞர்களில் ஒருவர் பெயர் சொக்கலிங்கம். அவர் கவிதை வாசித்து முடித்ததும் கலைஞர் அவர்கள் பாடினார், எங்கையா ஏடெடுத்தீர் ஏகலிங்க மாமதுரை சொக்கலிங்க நாதா என்று பாடினார். அப்படி பாட தோன்றுகிறது திரு சண்முகம் அவர்களை பற்றி. எத்தனை உழைப்பு இருந்தால் எங்கெங்கு தேடி
எத்தனை இலக்கியங்களை படித்திருந்தால் இத்தனை சிறப்பாக இப்படி தினம் தினம் தமிழுக்கு வணக்கம் சொல்லி வர முடியும்? சண்முகம் அவர்களே, தங்கள் தமிழ் தொண்டு வாழ்க, இது தொடரட்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன். திரு சத்யநாராயண ராவ் ஆங்கிலத்தில் ஒற்றை வரி விமர்சகர். ஸ்காட்லாந்து எடின்பர்க் குறித்து பயணக்கட்டுரை ஆங்கிலத்தில் எழுதினார். துபாய் பயணம் குறித்து சிறு குறிப்புகளுடன் புகைப்படங்களுடன் அனுபவங்களை அவ்வப்பொழுதே பகிர்ந்தார். தனது துருக்கி பயணம் குறித்து ட்ரெஷர் ஆஃப் டர்க்கி என்று 10 பாகங்கள் கொண்ட ஆங்கில தொடரை அழகிய புகைப்படங்களுடன் இணைத்து எழுதினார். அதிக வரவேற்பை தொடர் பெற்றது. திரு மோகன் சார் அவர்கள் தொடரை சுடச்சுட தொகுத்து வழங்கினார். நண்பர் சத்யநாராயண அவர்கள் 40 ஆண்டுகளுக்கு மேல் எனது நெருங்கிய நண்பர். வாழ்க்கையை அனுபவிக்க பிறந்தவர். அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்க்க வேண்டும் என்ற ஆசைப்படாதவர். ஜாடி கேட்ட மூடி என்பது போல் அமைந்த மனைவி. உள்ளூர் உள்நாட்டு சுற்றுலாக்கள் தவிர்த்து வருடத்திற்கு கட்டாயம் 2 வெளிநாட்டு சுற்றுலாக்கள் இவர் சென்று விடுகிறார். இதுவரை 20 வெளிநாடுகளுக்கு மேல் சென்று வந்துள்ளார். உற்சாகமான இளைஞர். முடிந்தவரை உலகை சுற்றி வாருங்கள் நண்பரே, எங்களுக்கு பயணக்கட்டுரைகள் தொடர்ந்து கிடைக்கட்டும் என்று வாழ்த்துகிறேன். திரு ஆர்தர் அவர்கள் நல்ல தமிழ் இலக்கிய பின்னூட்டக்காரர். நான் மலரோடு தனியாக என்ற தலைப்பில் தன் முகநூலில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு பதிவிட்ட கண்ணதாசனின் பாடலுக்கான அருமையான விளக்கத்தை மீள் பதிவிட்டார். இவரின் இலக்கிய முகம் இவ்வாண்டில் தெளிவாய் தென்பட்டது. நண்பர் திரு வே பெருமாள்சாமி அவர்களின் பசியும் மருத்துவமும் தொடரில் அவர் குறிப்பிடாத மேற்கோள் பாடல்கள் பலவற்றை இவர் தேடி பிடித்து பதிவிட்டு அவரின் இலக்கிய தொடருக்கு மேலும் அழகூட்டினார். நல்ல விமர்சகர். என்னை போன்ற தாமதமான பின்னூட்டக்காரர் என்றாலும் என்னை விட தரமான பின்னூட்டக்காரர். நல்ல தமிழ் எழுத்தாளர். சில நேரங்களில் நக்கீரம் அவதாரமும் எடுத்து விடுவார் இவர். குற்றம் என்றால் குற்றம்தான் என்பதை ஆதாரங்களுடன் அடித்து சொல்லி நிரூபிக்கும் திறமை உடையவர் இவர். தமிழ் இலக்கியங்களிலிருந்து இவர் எடுத்துக்காட்டும் செய்திகளை பார்த்தாலும் கணினித்துறை அறிவுக்கு சற்றும் குறையாத தமிழ் இலக்கிய அறிவுடையவராக இவர் இருக்கிறார் என்பது விளங்குகிறது. எனப்படும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது வளர்ச்சிக்கான அறிகுறியா அல்லது வீழ்ச்சிக்கான தொடக்கமா என்பது குறித்து இவர் ஒரு தொடர் எழுதலாம். மறைந்து போன விஜயகாந்த் அவர்கள் விஜயின் புதிய படம் ஒன்றில் உயிர்ப்புடன் வருகிறார். மறைந்த டாக்டர் கலைஞர் அவர்களை திமுக மேடையில் உயிருடன் உட்கார வைக்கிறார்கள். ரஜினியும் கமலும் அஜித்தும் விஜயும் செய்தி வாசிக்கிறார்கள். ரவிவர்மாவின் ஓவியங்கள் எழுந்து நடக்கின்றன. பிரம்மாண்டமான மிருகங்கள் சைக்கிள் ஓட்டுகின்றன. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், நீ போகும் பாதை என்று எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படத்தில் பாடியிருப்பார். எது நிஜம் எது பொய் என்று தெரியாத அளவுக்கு நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. நம்மை யார் காப்பாற்றப் போகிறார்கள் என்று கொஞ்சம் விளக்கமாக எழுதுங்கள் திரு ஆர்தர் அவர்களே. திரு அந்தோணி சேவியர் இவர் மேற்கத்திய நாடுகளுக்கும் கிழக்கத்திய நாடுகளுக்கும் அடிக்கடி பயணம் செய்பவர். மற்றவர்களது படைப்புகளை பாராட்டும் நல்ல மனதுக்காரர். எந்த நாட்டில் இருந்தாலும் தொடர்ந்து குழுவில் இணைந்திருப்பவர். 2022ஆம் ஆண்டில் தன் மகள் குடும்பத்துடன் வசிக்கும் அயர்லாந்து நாட்டுக்கு தன் மனைவியுடன் சென்று வந்த இவர் தன் அனுபவங்களை அழகிய புகைப்படங்களுடனும் ஆச்சரியப்படத்தக்க நினைவாக்க கொண்ட தகவல்களுடனும் அசத்தலான அயர்லாந்து என்ற தலைப்பில் 8 பகுதியில் கொண்ட கட்டுரையாக எழுதியிருந்தார். அனைவரது வரவேற்பையும் பெற்ற கட்டுரையாக இது அமைந்திருந்தது. அசத்தலான அயர்லாந்து பயணம் 2 மற்றும் இனிமையான இங்கிலாந்து பயணம் என்ற தலைப்பில் இங்கிலாந்து நாட்டு சுற்றுலா பற்றிய விவரங்களை அழகிய புகைப்படங்களுடன் தொகுத்து சுவாரஸ்யமாக 8 பகுதிகள் கொண்ட கட்டுரையாக வழங்கியிருந்தார். அனைவராலும் வரவேற்கப்பட்ட பயண கட்டுரையாக இது இருந்தது. 2024ஆம் ஆண்டில் இவர் மேற்கொண்ட சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்து பயணம் குறித்து 5 பாகங்கள் கொண்ட பயணக்கட்டுரை ஒன்றை குழுவில் எழுதினார். பலராலும் வரவேற்கப்பட்டு சிறந்த பின்னூட்டங்களை பெற்ற பயணக்கட்டுரையாக இருந்தது. இந்த கட்டுரையின் இறுதியில் அடுத்த வெளிநாட்டு பயணம் எப்போது இறைவனுக்கு மட்டுமே தெரியும், நன்றி வணக்கம் என முடித்திருந்தார். நண்பர் திரு சேவியர் அவர்களே, விரைவில் வேறொரு வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டு அந்த அனுபவங்களை குழுவில் பயணக்கட்டுரையாக எழுத வேண்டும் என்று என் சார்பாகவும் குழுவின் சார்பாகவும் தங்களை வாழ்த்தி மகிழ்கிறேன். திரு கே சேகர் அவர்கள் எப்போதாவது தனது பதிவுகளின் வழியாக அதிரடி காட்டுபவர். கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையத்தில் மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க சென்று விட்டதாலோ என்னவோ இந்த பக்கம் இவரது கவனம் குறைவாக இருக்கிறது. வேகமானவர், அதோடு விவேகமானவர். தங்கள் அனுபவ முத்திரைகளை குழுவிலும் கொஞ்சம் பதியுங்கள் நண்பர் அவர்களே. திரு எஸ் சுவாமிநாதன் டிஆர் ரிட்டையர்டு. இக்குழுவில் உள்ள பலர் இவரது சிஷ்ய பிள்ளைகள். இவர் அவர்களது குருநாதர். நான் டைரக்ட் எஸ்ஐ என்பதால் இவருடன் கல்வி கற்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போனது. சில யாரும் அறிந்திராத பழைய தகவல்களை அளிப்பதில் வல்லவர். சில வார்த்தைகளுக்கு பொருள் கேட்டு குழு உறுப்பினர்களை பதிலளிக்க கோருவார். பின்னர் தானே பதிலளிப்பார். இவரது முன்னோர்களை பற்றி அரிய தகவல்களை எழுதுவார். அப்படித்தான் இவரது முப்பாட்டன் ஒருவர் தினமும் காலை வேளைகளில் விவசாயம் பார்த்துவிட்டு தான் வேலை பார்த்த அரசாங்க அலுவலகத்துக்கு தாமதமாக செல்வதற்கு வெள்ளைக்கார துறையிடம் ஸ்டாண்டிங் பெர்மனன்ட் பெர்மிஷன் ஆர்டர் வாங்கி வைத்திருந்தார் என்ற தகவலை இவர் கூறிய பொழுது சுவாரஸ்யமாக இருந்தது. இவருக்கு நிறைய சந்தேகங்கள் வரும், ஆனால் அத்தனைக்கும் இவருக்கு பதிலும் தெரியும்.
பதிலை தெரிந்து வைத்துக் கொண்டுதான் கேள்விகளை எழுப்புவார். என்ன இருந்தாலும் ஆசிரியர் அல்லவா, உலக அரசியல் மற்றும் புவியியல் ஞானம் மிக்கவர். 80 வயதை கடந்த நிலையிலும் இன்னும் நல்ல நினைவாற்றல். நமது SCO குழுவின் தயாரித்த நான் கடந்து வந்த பாதை என்ற நேர்முக காணொலியில் இது பிரதிபலித்ததை அனைவரும் அறிவோம். டைஹார்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட், நல்ல தொழிற்சங்க ஈடுபாட்டாளர், குழுவில் இவரது பங்களிப்பால் தன்னை தனித்துவமாக காட்டிக்கொள்வார். இவரது இளமையின் ரகசியம் கட்டுப்பாடான உணவு பழக்கம், நல்ல எண்ணங்களை என்கிறார். நாமும் இவற்றை பின்பற்றுவோம். இவரது வார்த்தைகள் பலிக்கிறதாம், அவரே சொல்கிறார். மகிழ்ச்சி. எங்களையும் உங்கள் வார்த்தைகளால் வாழ்த்துங்கள் சார். திரு சண்முகம் பிள்ளை, நாகர்கோவில். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் தேதி மூத்த குடிமக்கள் தினத்தன்று நாகர்கோவிலில் உள்ள தன்னுடன் பணியாற்றிய மூத்த அலுவலர்கள் இல்லம் சென்று அவர்களோடு பேசி மகிழ்ந்து புகைப்படம் எடுத்து பகிர்ந்தது பாராட்டும்படி இருந்தது. அண்மை காலங்களில் குழுவில் இவரது பங்களிப்பு இல்லை. நல்ல மனம் படைத்த நாஞ்சில் நாட்டாரே, எழுதுங்கள். எளில் கொஞ்சம் கோரி மக்களை பற்றி கூட எழுதுங்கள், வாசிக்க காத்திருக்கிறோம். திரு செல்வராஜ் தூப்பா ஓய்வு விருதுநகர். இன்னும் 5 மினிட்ஸ்ல முடிச்சிடறேன். இவ்வளவு கான்ட்ரிபியூஷன் தான் நான் எப்படி நிறுத்த முடியும்? இன்னும் 5 மினிட்ஸ்ல முடிச்சிடறேன். திரு செல்வராஜ் தூப்பா ஓய்வு விருதுநகர் நிறைய ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புவார். அதே போல் நிறைய திரைப்படங்களின் வரிகளை முழுமையாக பிரசுரித்து பாடல் எழுதியவர். படத்தின் பெயர், பாடியவர் பெயர், இசையமைத்தவர் பெயர் ஆகியவற்றை குறிப்பிட்டு அந்த பாடல்களின் ஒளிநாடாவையும் இணைத்து வழங்குவார். நல்ல ஆர்வத்துடன் குழுவில் பங்கேற்றவர். நல்ல விஷய ஞானம் உள்ளவர். ஆனால் தன் கருத்துக்களை, பிறரது விமர்சனங்களை அவ்வளவு எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தன் கருத்துக்கள் மீதான பிறரது விமர்சனங்களை அவ்வளவு எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தற்போது குழுவுக்கு வெளியில் இருந்தாலும் அவர் உள்ளே இருந்தபோது ஆற்றிய பங்களிப்பை விடுதலை என்று தெரிவிப்பதன் கடமை அல்லவா, அதனால் தெரிவித்து விட்டேன். அட்வொகேட் தியாகராஜன் தூப்பா ஓய்வு. இவர் ஆங்கிலத்தில் மட்டுமே பதிவிடுபவர். பொருளாதாரம், நாட்டு நடப்பு ஆகியவை குறித்து தனது ஆழமான கருத்துக்களை பதிவிடுவார். இவர் பதிவிடும் ஆங்கில நகைச்சுவை துணுக்கள் ரசிக்கும்படியாக இருக்கும். அவ்வப்போது வானிலை அறிக்கைகளும் வெளியிடுவார். ஆனால் அவை வாசகர்களை பதட்டப்படாமல் இருக்கும் வகையிலேயே வெளியிடுவார். ஏஐ தொழில்நுட்பம் குறித்து இவர் ஆங்கிலத்தில் ஒரு கட்டுரை எழுதினார். செஸ் விளையாட்டு மூவ்ஸ் குறித்தும் இவர் ஒருமை எழுதியிருந்தார். கவர்னரின் அதிகாரங்கள் குறித்து வெளிவந்த அதி முக்கியத்துவம் வாய்ந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு குறித்து தன் பாணியில் இவர் அலசி ஆராய்ந்து கட்டுரை எழுதியிருந்தார். பலராலும் பாராட்டப்பட்டது இது. அண்மை காலமாக குழுவில் இவரது பதிவுகளை காணும். தொடர்ந்து எழுதுங்கள் தோழரே என்று இவரை கேட்டுக்கொள்கிறேன். திரு அலெக்சாண்டர் அவர்கள் என்னை அடிக்கடி அவரது குருநாதர் என்று அழைக்கிறார். நான் எப்போது அவரது குருவானேன் என்று எனக்கே தெரியவில்லை. ஆனாலும் என்னை உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறாரு, அந்த வகையில் அவருக்கு நன்றி கூறுகிறேன். ஆண்டின் முற்பகுதியில் அமெரிக்காவில் இருந்தார். மனைவியை இழந்த துயரை ஓரளவேனும் மறக்க நண்பர்களோடும் தன் மத குருமார்களோடும் அங்கே கடலில் படகு சவாரி செய்த படங்களை பகிர்ந்தார். நவம்பரில் சென்னை வந்தார். எல்லோர் பதவியும் படித்து பாராட்டும் நல்ல இயல்பினர் இவர். நல்ல பின்னூட்டக்கம் அளிப்பவர். பல நாடுகளுக்கு சென்று வந்திருந்தாலும் பயணக்கட்டுரைகள் ஏதும் எழுதாதவர். ஆனால் நான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பிரான்ஸ் நாட்டின் மவுண்ட் செயின்ட் மைக்கேல் அபே என்னும் ஆலயம் அமைந்துள்ள கடல் நீரால் சூழப்பட்ட தீவு போன்ற மலைப்பகுதிக்கு விஜயம் செய்தவர். அது பற்றிய அழகிய கட்டுரையை எழுதினார். புகைப்படங்களையும் இணைத்து பகிர்ந்தார். உலகம் சுற்றும் வாலிபராகிவிட்டார் இவர். தாய்லாந்து, பிரான்ஸ், இத்தாலி, வெனிஸ் என்று இவர் பறந்து கொண்டே இருக்கிறார். பாராட்டுகள். பயணக்கட்டுரைகளை எழுதுங்கள் சிஷியர் அவர்களே. திரு தில்லை திருமா அவர்கள் சன்மார்க்க அன்பர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள ஈரோடு சென்றவர். ஈரோடு மற்றும் கோவை மாவட்ட பயணக்கட்டுரையை 6 பாகங்களாக எழுதினார். நல்ல வரவேற்பு பெற்றது அக்கட்டுரை. தனது மணிவிழா நிகழ்ச்சிகளை புகைப்படத்துடன் விவரித்து தானும் மகிழ்ந்து நம்மையும் மகிழ்வித்தார். தன் நண்பர்களை சந்திக்கும் நிகழ்வுகளை புகைப்படங்களால் குழுவில் பதிவு செய்பவர். வள்ளலால் பற்றி இவர் தினமலர் நாளிதழில் எழுதியிருந்த கட்டுரையை எடுத்து குழுவில் வெளியிட்டிருந்தார். சிறப்பான கட்டுரையாக அது இருந்தது. தனக்கு அறிமுகமான துறை நண்பர்களின் பணி ஓய்வு அல்லது பதவி உயர்வின் போது அவர்கள் சந்தித்து வாழ்த்தி அந்நிகழ்வு குறித்த புகைப்படத்துடன் கூடிய செய்திகளை குழுவில் பகிர்வது கொள்ளும் நல்ல பண்பாளர் இவர். அப்படி இவரால் இந்த குழுவிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் தினமும் காலையில் காஃபி கடை திறந்து குழுவை வணக்க செய்து கொண்டிருக்கும் திரு சக்தி முத்துக்குமார் அவர்கள். திருமதி சாய்குமாரி அவர்கள் தனக்கு பிடித்தவற்றை படித்து பாராட்டி நல்ல பின்னூட்டம் அளிப்பதில் வல்லவர். திருமதி கலைமதி அவர்களின் எழுத்தின் நல்ல ரசிகை. குறிப்பாக நண்பர்களின் பயணக்கட்டுரைகளை படித்து லயித்து ரசித்து தனது பாராட்டுகளை பதிவு செய்வார். நல்ல விஷய ஞானம் உள்ள ஒரு வாசகி. ஒரு முறை ஒரு திருக்குறளுக்கு பல்வேறு உரையாசிரியர்கள் எழுதிய உரையை கூகுளில் இருந்து தேடி தொகுத்து வழங்கினார். நான் பிரமித்து போனேன். சமையல் குறிப்பு வழங்குவதிலும் தன் திறமையை காட்டினார். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு டவுக்னட், மீன் குழம்பு, கீரைத்தண்டு, மொச்சைக்குழம்பு, கத்தரிக்காய், முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு வறுவல், முருங்கைக்கீரை பிரட்டல், திருச்சானூர் பத்மாவதி தாயார் விட்டு லட்டு பிரசாதம் ஆகிய தயாரிப்பது குறித்து இவர் வழங்கிய சமையல் குறிப்புகள் பலது வரவேற்பு பெற்றன. தொடர்ந்து எழுதுங்கள் சகோதரி அவர்களே. திரு காமராஜ் அவர்கள்
தம்பிக்கு எந்த ஊர் என்று கேட்க தேவையில்லை, இவர் எங்கள் ஊர் தம்பி. சொந்த ஊருக்கு சென்று விட்டதால என்னவோ தம்பியின் பங்களிப்பு குழுவில் குறைவுதான். அண்மையில் ஒரு பதிவின் மூலம் ஒரு பெண்ணின் வாய்மொழியாக ஆட்சியின் பெருமையை அற்புதமாக விவரிக்கும்படி செய்தார். நல்ல காணொலி அது. நம்ம சோழ மண்டலத்தின் புது வரவு உங்கள் மன்னார்குடிக்காரர் திரு சக்தி முத்துக்குமார் குழுவை கலக்க தொடங்கி இருக்கிறார். காமராஜ் அவர்களே, உங்கள் பங்களிப்பும் குழுவில் வேகம் எடுக்கட்டும் என்பர் அவர்களே. திரு கே ரமேஷ் தூப்பா, கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையத்தின் முதல்வர், மாணவர்களை சமாளித்தாக வேண்டும். அதைவிட முக்கியமாக உடனுரை ஆசிரியர்களை சமாளித்தாக வேண்டும். முன்னதை விட பின்னதே கஷ்டமான பணி. இப்படி முதல்வர் பணி நெருக்கடி, சொந்த ஊரில் கோவில் கட்டுமான பணி நெருக்கடி, மகனின் திருமண வேலைகள் நெருக்கடி, இப்படி பல வேலைகளில் சிக்கி தவித்ததால என்னவோ குழுவின் பக்கம் இவரது பார்வைப்படவில்லை. நல்ல பொட்டன்ஷியல் ரைட்டர், 2-3 நூல்களுக்கு ஆசிரியர், பக்தி இதழ்கள் பலவற்றில் கட்டுரை எழுதுபவர். இந்த குழுவின் பக்கம் கொஞ்சம் திரும்புங்கள் தம்பி ரமேஷ் அவர்களே. திரு சேஷாத்திரி, இவரது பங்களிப்பு குழுவில் கொஞ்சம் என்றாலும் மேலும் பெருக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திரு குருமூர்த்தி அவர்கள், இவர் ஒருபுறம் பார்த்தால் பாடும் குயில், மறுபுறம் பார்த்தால் கணக்கு புலி. இந்த கடலூரார் பிறரை பாராட்டும் நல்ல பதிவுகளை அடிக்கடி குழுவில் வெளியிடுவார். ஓய்வூதிய பயன்கள் குறித்த கணிப்புகளை வெளியிடுவதில் வல்லவர். அவை மெய்த்தாலும் சரி பொய்த்தாலும் சரி கவலைப்படாதவர். பிறந்தநாள் வாழ்த்து சொல்வதில் தாராள மனதுக்காரர். எல்லோருக்கும் இன்னும் ஒரு 4 நூற்றாண்டு காலம் நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துபவர். அவர் மேலும் பங்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திருமதி லதா அவர்கள், திருமதி கலைமதி, திருமதி சாய்குமாரி ஆகியோர் வரிசையில் குழுவில் பங்களிக்கும் 3வது சகோதரி இவர். நல்ல விஷயங்களையும் படித்து பாராட்டி சிறப்பான பின்னோட்டம் அளிப்பவர். நல்ல இசைஞானம் உள்ளவர். கடந்த ஆண்டு கூட்டத்தில் தன் இசையால் நம்மை எல்லாம் மகிழ்வித்தவர். இந்த ஆண்டும் இவர் பாட வேண்டும் என்று நிறைய அட்வான்ஸ் புக்கிங் செய்யப்பட்டுள்ளது. பார்ப்போம் என்னென்ன பாடப் போகிறார் என்று. ஒன்று மட்டும் உறுதி, நம் உண்ட மயக்கத்தை இவர் பாடல்கள் நிச்சயம் கலைத்துவிடும் என்பது மட்டும் உறுதி. திரு சக்தி முத்துக்குமார், ஒரு கிரிக்கெட் மேட்சில் ஒரு புது பிளேயர் தனது முதல் ஆட்டத்தில் முதல் பாலில் 6 அடித்தால் எப்படி இருக்கும்? முதல் பால் மட்டுமல்ல, அந்த ஓவர் முழுவதுமே 6 அடித்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது திரு சக்தி முத்துக்குமார் அவர்களின் குழுவிற்கான வருகை. காளிசுதன் சக்தி என்ற பெயரில் இவர் எழுதி வருகிறார். பயணம் என்ற தலைப்பில் சென்னை டு பெங்களூரு செல்லும் சாலைகளின் விவரங்களையும் அவற்றின் சிறப்புகளையும் விளக்கி இவர் எழுதிய முதல் கட்டுரை சுவாரஸ்யமாக இருந்தது. யார் இவர் என்ற கேள்வியை வாசகர்களிடையே எழுப்பியது. சுபோதயம் என்ற தலைப்பில் கொஞ்சம் காஃபி கொஞ்சம் மெமரிஸ் என்ற தலைப்பில் காஃபியின் வரலாறு, காஃபியின் வகைப்பாடு, நல்ல காஃபி எது, அது எங்கு கிடைக்கும் என்றெல்லாம் நன்கு அலசி ஆராய்ந்த விவரங்களை பதிவு செய்வதோடு தனது பல்வேறுபட்ட வாழ்க்கை அனுபவங்களை நகைச்சுவை கலந்து வழங்குவதில் கைதேர்ந்தவராக இருக்கிறார். மாலை நேரங்களில் சக்தி டாக்கிஸ் என்ற தலைப்பில் இந்தியாவின் அரிதான பிறமொழி படங்களையும் சில அரிதான வெளிநாட்டு படங்களையும் தன் விமர்சனங்கள் மூலம் நமக்கு அறிமுகம் செய்து வருகிறார். காலையில் திறக்கும் இவரது காஃபி ஷாப்பால் குழுவே கமகமென மணக்கிறது. எளிமையாகவும் இனிமையாகவும் சில நேரங்களில் நகைச்சுவையாகவும் எழுதி குறுகிய காலத்தில் குழுவில் பெரும் வாசகர் வட்டத்தை தன்பால் ஈர்த்து வைத்திருப்பதற்காக இவரை பாராட்டுகிறேன். இவர் ஒரு கேரக்டரைசேஷன் ஸ்பெஷலிஸ்ட். தொடர்ந்து தன் இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வாழ்த்துகிறேன். குழுவில் புதிதாக இணைந்துள்ள எங்கள் சோழ நாட்டு பெருமையாக இவரை நான் வாழ்த்து வணங்குகிறேன். கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட சொல்லுங்க ஐயா சின்ன கவுண்டரே என்று முடிக்கிறேன். இன்னும் இதுவரை இலைகளை பற்றி குறிப்பிட்டேன், கிளைகளை பற்றி குறிப்பிட்டேன், பூக்களை பற்றி குறிப்பிட்டேன், காய்களை பற்றி குறிப்பிட்டேன், கனிகளை பற்றி குறிப்பிட்டேன். ஒன்றை குறிப்பிடவில்லை, பார்த்தீர்களா? வேர். அந்த வேர் யார்? அந்த வேர் தான் நமது அட்மின் மேடம் திருமதி நந்தகுமாரி அவர்கள். இவர் சென்ற ஆண்டு கூட்டம் முடிந்து 10 நாட்களில் பேரனை பார்க்க நெதர்லாந்து நாட்டிற்கு பறந்து விட்டார். இவரை பற்றி ஏன் கடைசியில் சொல்கிறேன்? அப்படி கடைசியில் சொல்வதுதான் எனக்கு ராசி. குழு கூட்டத்திற்கும் அதுதான் ராசி. அதனால்தான் இவரை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன். இவர் சென்ற ஆண்டு கூட்டம் முடிந்து 10 நாட்களில் பேரனை பார்க்க நெதர்லாந்து நாட்டிற்கு பறந்து விட்டார். திரும்பி வந்த சில நாட்களில் இறுதி அறுவை சிகிச்சை. இத்தனை நெருக்கடிக்கு இடையிலும் குழுவை தடம் மாறாமல் பார்த்து கொள்ளும் கெட்டிக்காரர். குழுவை தடம் மாறச் செய்யும் சில பதிவுகள் வரும்போது உரிய அறிவுரைகளின்படி குழு என்னும் ரயிலை தடம் புரளாமல் இயக்கும் என்ஜின் டிரைவர். சிலரை சைலண்ட் கில்லர் என்போம், இவரோ சைலண்ட் அச்சீவர். இந்த கூட்ட அரங்கத்தை கேட்டு பெற்றது முதல் ஒருங்கிணைப்பு குழுவினரை எங்களது ஆலோசனைகளை பெற்று இன்றைய நிகழ்ச்சிகளுக்கு சிறப்பான ஏற்பாடு செய்துள்ளது வரை இவரது சைலண்ட் அச்சீவ்மெண்ட் பாராட்டத்தக்கது. நெதர்லாந்திற்கு 2 முறை சென்று வந்து விட்டார் என்றாலும் குழுவில் பயண கட்டுரைகள் ஏதும் இவர் எழுதவில்லை. அண்மையில் விசாகப்பட்டினத்திற்கு அருகிலுள்ள அரக்குவேலி சுற்றுலா தலத்தில் இருப்பதாக எனக்கு ஒரு செய்தி அனுப்பியிருந்தார். நான் நம் துறை நண்பர்கள் சிலரோடு 2 ஆண்டுகளுக்கு முன் அங்கு அரக்குவேலிக்கு சென்று வந்திருந்ததால் அரக்குவேலியில் டிரைபல் மியூசியம் பாருங்கள் மேடம்,
காப்பித்தூள் நன்றாக இருக்கும், வாங்கிக் கொள்ளுங்கள் மேடம். பேம்போ சிக்கன் நன்றாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள் மேடம். போரோ கேவ்ஸை கட்டாயம் பாருங்கள் மேடம். விசாகப்பட்டினம் இந்தியா லேண்ட் இனிப்பகத்தில் ஸ்வீட்ஸ் நன்றாக இருக்கும் மேடம், வாங்கி பாருங்கள் என எனக்கு தெரிந்ததை எல்லாம் அடித்து விட்டேன். ஒன்றும் பலனில்லை. அரக்கிவேலி புகைப்படங்களும் வெளிவரவில்லை, பயணக்கட்டுரையும் அவர் எழுதவில்லை. அடுத்த முறையாவது எங்காவது சென்று வந்தால் குழுவில் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் மேடம். குழு தொடங்கி 6 ஆண்டுகளில் இது 4வது சந்திப்பு, மிக பெரும் சாதனை. இந்த சாதனைக்காக குழு தங்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறது. எத்தனை சோதனைகள் வந்தாலும் குழுவின் தடையில்லா வெற்றி பயணத்திற்கு தங்களின் தலைமைதான் காரணம் என்பதை நாங்கள் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். குழு என்னும் இந்த தேரை இழுத்துச் செல்வதில் வடம் பிடிக்கும் முதல் கரங்கள் தங்களுடையவை. தொடரட்டும் தங்கள் வழிகாட்டுதல். வாழ்த்துக்கள். நன்றி மேடம் அவர்களே. பொறுப்பு துறப்பு டிஸ்கிளைமர். இந்த குழுவில் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியும் நன்றி சொல்லியும் பாராட்டுகள் தெரிவித்தும் இரங்கல் செய்திகளை வெளியிட்டும் எமோஜிக்கள் மூலம் தங்கள் உணர்வுகளை பதிவு செய்தும் ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புவதோடு தன் பங்கை நிறுத்திக் கொண்டும் என பலர் இக்குழுவில் பங்களிப்பாளர்கள் இருந்து வருகிறார்கள். அவர்களின் பங்களிப்பையும் இங்கு நான் பதிவு செய்கிறேன். இந்த எனது உரையில் யாருடைய பங்களிப்பையாவது நான் குறிப்பிட விட்டிருந்தாலோ அல்லது நான் குறிப்பிட்டுள்ளவர்களின் பங்களிப்பில் அவர்களது பங்களிப்புகள் எவற்றையும் நான் குறிப்பிடாமல் விட்டிருந்தாலோ அத்தகைய விடுதல்களையும் சேர்த்தே இங்கே நான் பதிவு செய்துள்ளதாக கருதி கொள்ள வேண்டுகிறேன். நண்பர்களே, நான் மூழ்கி எடுத்த முத்துக்களை தங்கள் முன் பார்வைக்காக பரப்பி வைத்துவிட்டு விடைபெறும் தருணம் இது. இந்த முத்தெடுக்கும் பணியில் பல நேரம் எனக்கு மூச்சு திணறி விடுகிறது என்பது உண்மை. 80 பக்கம் நோட்டு ஒன்று, அதில் ஒவ்வொருவருக்கும் ஒரு போலியோ. அவ்வப்போது ஓராண்டாய் நிகழும் பதிவுகளை அவரவர் பங்களிப்பு குறித்து தயாரித்து குறிப்பில் ஓராண்டுகளாக குறித்து வந்துள்ளேன். ஒரு வாரமாக தினமும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த உரையை தயாரித்தேன். அப்பப்பா போதும் என்றாகிவிடுகிறது. நம்ப மாட்டீர்கள் நண்பர்களே, ஒரு நாளைக்கு 250 பதிவு, ஒரு மாதத்திற்கு 7000 பதிவுகளுக்கு மேல், ஒரு வருடத்தில் 1,00,000 பதிவு. எந்த குரூப்ல நீங்க இருக்க குரூப்ல இந்த மாதிரி இல்லையா? ஆனா அத்தனையும் நீங்கள் விரும்பினால் படிக்கலாம், நீங்கள் விரும்பாவிட்டால் படிக்காமல் போய்விடலாம். ஆனால் என் பணி அப்படி இல்லை. யாராவது ஒருத்தரை விட்டுட்டேன்னா நான் தான் இங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால வலுக்கட்டாயமாக வேணும். அனைவரது பதிவுகளையும் 1,00,000 பதிவு படிச்சிருக்கேன். நீங்க அதுக்காக ஒரு கைத்தட்டலாம். எனக்கு இந்த ஒரு வருடத்தில் 1,00,000 பதிவுகளை படித்து நான் பதிவு செய்திருக்கிறேன். அதனால் ஏறக்குறைய 1 மணி நேரம் நான் பேசியதில் தவறில்லை என்று கருதுகிறேன். போது இது குழுவின் சரித்திரம். இந்த சரித்திர பதிவில் பிழைகளும் இருக்கக்கூடாது, பிறழ்வுகளும் இருக்கக்கூடாது என்பதில் நான் மிகுந்த கவனமாக இருக்கிறேன். இந்த சரித்திர பதிவை உங்களுக்கு சரியாகவே வழங்கி இருக்கிறேன் என்ற மன நிறைவோடு என் தனிப்பட்ட வழிகளை புறந்தள்ளி தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.